எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளைகளை கல்வி ஊட்டுறதுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். என்றால் கல்வியை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய பெற்றோர்களுடைய மனோநிலை, பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்பிவிட்டால் பிள்ளை கற்றுவிடுவான், அல்லது பிள்ளையை மேலதிக அல்லது பிரத்யேகமான வகுப்புகளுக்கு நாங்கள் அனுப்பிவிட்டால் பிள்ளை கற்றுவிடும் என்கின்ற ஒரு வாடகை மனோநிலையிலே தான் எங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அதனை நான் அந்த ஹையரிங் மென்டாலிட்டி என்று சொல்லுவது. தங்களுடைய பொறுப்பாக அல்லாமல், தங்களுடைய கடமை பொறுப்பாக அல்லாமல், பெற்றோர்கள் அதனை யாரோ ஒருவருடைய தலையில் அல்லது யாரோ ஒருவருடைய பக்கத்தில் பொறுப்பு சாட்டுகின்ற ஒரு நிலைமை தான் இங்கே காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் பெற்றோர்களாகிய நாங்கள் பிள்ளை ஒரு பாடசாலையை விட அதிகமான நேரம் இருக்கின்ற ஒரு இடமாக, ஒரு சூழலாக நான் வீட்டுச் சூழலை பார்க்கிறேன். எங்களுக்கு தெரியும். ஆ சாதாரணமாக ஒரு 8 மணித்தியாலம், 9 மணித்தியாலம் தான் ஒரு பிள்ளை பாடசாலையில் இருக்கப் போகிறார். ஆனால் பெரும்பாலான நேரம் பிள்ளை இருக்கின்ற ஒரு இடம் 3 2 பகுதி இருக்கின்ற நேரம் வந்து வீட்டுச் சூழலாகத்தான் இருக்கும். எனவே ஒரு பிள்ளையினுடைய கற்றலிலே செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு இடமாக இருப்பது பிள்ளையினுடைய வீட்டுச் சூழல். எனவே வீடு என்பது உண்மையில் ஒரு பிள்ளைக்கு ஒரு பௌதீக ரீதியான விடயங்களை மட்டும் உள்ளடக்கி இருக்கக்கூடியதை நாங்கள் வீடு என்று சொல்வது அல்ல. உங்களுக்கு தெரியும், ஆங்கிலத்திலே வீட்டுக்கு பல ஒத்த சொல்கள் இருக்கின்றன. ஹோம் என்று சொல்வார்கள், ஹவுஸ் என்று சொல்வார்கள். இந்த ஹவுஸ் என்பதற்கும் இந்த ஹோம் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருப்பதாக சமூக உளவியலாளர்கள் சொல்லுவார்கள். உண்மையிலே ஹோம் என்பது அது அங்கிருக்கின்ற பகுதீக ரீதியான அம்சங்களை குறிப்பிடுகின்றதுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு கலை சொல் அல்ல. மாற்றமாக ஹோம் என்பது அங்கிருக்கின்ற குடும்பத்திலே இருக்கின்ற பெற்றோர்களாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், அவர்களோடு இருக்கின்ற இந்த சைக்கோலஜிக்கல் பாண்ட், அவர்களோடு இருக்கின்ற இந்த உள இணைப்பை பொறுத்துத்தான் பிள்ளைகள் வாழுகின்ற அந்த இடத்தை, குடும்பம் வாழுகின்ற அந்த இடத்தை நாங்கள் ஹோம் என்று அழைக்கின்றோம். எனவே பிள்ளை வாழுகின்ற வீடு என்பது பௌதீக ரீதியான ஏற்பாடுகளுக்கு அப்பால் பிள்ளையினுடைய உளவியல் ரீதியான விடயங்களை கரிசனை செலுத்தக்கூடிய அல்லது ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு இடமாக வீடு இருக்க வேண்டும் என்பது முதலாவது விடயம், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், பிள்ளைகள் எதிர்காலத்தில் சிறந்த மனிதர்களாக ஒரு நல்ல பிரஜையாக உருவாக வேண்டுமாக இருந்தால் பிள்ளைக்கு ஒரு நல்ல வீட்டுச் சூழல் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். அது மிக முக்கியம். உண்மையில் அடிப்படையிலே பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் இந்த சமூகத்திலே வாழ்வதற்கான அந்த இயலுமையை, ஆற்றலை, அந்த பொட்டன்ஷியல் ஸ்கில் என்று சொல்வார்கள், பிள்ளைகள் கொண்டிருக்கிறார்கள். அது பெற்றோரிடத்திலே இருந்து பிள்ளைக்கு கடத்தப்பட வேண்டுமாக இருந்தால், இந்த ஜெனட்டிக்கலி பிள்ளைக்கு இந்த ஆற்றல் கடத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அது இயல்பாக கடத்தப்படுவதில்லை. அது பிள்ளைக்கு ஆற்றலாகத்தான் கடத்தப்படுகிறது. எனவே உதாரணமாக நாங்கள் பார்த்தால், ஒரு மரத்திலே இருந்து முளைக்கக்கூடிய திறனுள்ள 2 விதைகளை எடுத்து ஒன்றை வளமான மண்வளம் மிக்க சீதோசனமான காலநிலை மிக்க ஒரு இடத்திலும், இன்னொரு விதையை எந்த வளமும் இல்லாத அல்லது எந்த ஏற்பாடுகளும் இல்லாத ஒரு நிலத்தில் நாங்கள் அந்த விதைகள் இரண்டையும் நட்டால் எங்களுக்கு தெரியும் எந்த விதை முளைத்திறன் கூடியதாக இருக்கும் என்றது எங்களுக்கு தெரியும், அல்லது முளைக்கக்கூடியதாக இருக்கும்ங்கிறது எங்களுக்கு தெரியும். அதே போலதான் ஒரு பிள்ளைக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்ற அந்த சூழலின் காரணமாகத்தான் பிள்ளை எதிர்காலத்தில் ஒரு நல்ல பிரஜையாக, நல்ல ஆற்றலுள்ள பிள்ளையாக, நல்ல ஆளுமை திறன் உள்ள பிள்ளையாக பிள்ளை மாறுகிறார் என்பது மிக முக்கியமான விடயம். இவை நல்ல வீட்டுச் சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு விடயம். மூன்றாவது விடயம், எங்களுடைய பெற்றோர்களிடத்தில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அபிப்பிராயம் அல்லது ஒரு கருத்து என்று கூட நாங்கள் சொல்லலாம். கற்றலை புத்தகத்தோடு மட்டும் சுருங்கிய ஒரு விடயமாக பார்க்கின்ற ஒரு மனோநிலை எங்களுடைய பெற்றோர்களிடத்திலே காணப்படுகிறது. ஆனால் உண்மையில்
கற்றல் என்பது புத்தகங்களோடு மட்டும் சுருங்கிய ஒரு விடயம் அல்ல. பிள்ளை விளையாட்டினூடாக, தவறுகளினூடாக பிள்ளை கற்றுக்கொள்ளுகின்றான். தன்னுடைய அனுபவங்களினூடாக பிள்ளை நிறையவே கற்றுக்கொள்ளுகின்றான் என்கின்ற யதார்த்தத்தை எங்களுடைய பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கற்றல் என்பது பிள்ளையினுடைய கருவிலே இருந்து இறக்கும் வரைக்கும் நடக்கின்ற ஒரு தொடர் தேர்ச்சியான செயற்பாடு. ஒரு முறை அமெரிக்காவிலே ஒலன் பாகர் என்று சொல்லக்கூடிய ஒரு உளவியலாளர் பெற்றோர்களுக்கு ஒரு கருத்தரங்கை நடாத்தி கொண்டிருந்தார். பெற்றோரியம் தொடர்பான ஒரு கருத்தரங்கு, பேரண்டிங் தொடர்பான ஒரு கருத்தரங்கை நடாத்தி கொண்டிருந்தார். அந்த கருத்தரங்கிலே பங்கு பற்றிய ஒரு தாய் அந்த முடிவிலே ஒரு கேள்வியை கேட்டார். அன்புக்குரிய வளவாளரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எத்தனை வயதில் கற்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை அந்த தாய் ஒலன் பாகரிடம் கேட்டார். ஒலன் பாகர் சொன்னார், அவர் ஒரு கேள்வியை கேட்டார். நீங்கள் தாயை என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள், நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க ஆசைப்படுகிறேன். அதாவது உங்களுடைய குழந்தைக்கு எத்தனை வயது என்று கேட்டார். அந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு 5+, 5 வயதே என்னுடைய பிள்ளை பூர்த்தியாகிவிட்டது என்று சொன்னார். ஆனால் ஒலன் பாகர் சொன்னார், அருமையான 6 வருடங்களை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டீர்கள் என்ற ஒரு கருத்தை ஒலன் பாகர் சொன்னார். எனவே பிள்ளையினுடைய கற்றல் என்பது பிள்ளை பிறந்ததற்கு பிறகு நடக்கின்ற ஒரு விடயம் அல்ல. பிள்ளையை நாங்கள் கருவிலேயே வைத்து கற்பிக்கலாம். கருவிலே இருந்து பிள்ளை கற்க தொடங்குகிறது என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயம், கற்றல் என்பது ஒரு பிள்ளையினுடைய நடத்தையில், ஒரு பிள்ளையினுடைய ஆற்றலில், ஒரு பிள்ளையினுடைய மனப்பாங்கில், ஆட்டிடியூட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அல்லது முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது விடயம், பிள்ளையினுடைய கற்றலை தூண்டக்கூடிய வகையில் பிள்ளை வாழுகின்ற அல்லது பிள்ளை சங்கமிக்கின்ற அந்த பிள்ளையினுடைய வீட்டு சூழலும் அந்த சூழலில் இருக்கின்ற அங்கத்தவர்களும் அந்த வகிபாகத்தை ஏற்று அதனை சரியாக காரியமாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இது இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே பெரும்பாலும் பிள்ளைகள் வாழுகின்ற இந்த காலத்தில் பெரும்பாலான பிள்ளைகளுக்கு கற்றல் என்பது ஒரு வெறுப்புக்குரிய விடயமாக மாறி இருக்கிறது. விருப்பத்துக்குரிய விடயமாக மாற்றப்படுவதற்கு அப்பால் வெறுப்புக்குரிய ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. அதனை பேராசிரியர் ஆயிஷா நடராசன், இந்தியாவிலே இருக்கின்ற ஒரு கல்வியலாளர், கல்வி விமர்சகர், அவர் சொல்லுவார், இன்றைக்கு பாடசாலைகள் எல்லாம் சிறைச்சாலைகளாகவும் வகுப்பறைகள் எல்லாம் சிறை கூடங்களாகவும் இருக்கிறது. எனவே பிள்ளைகள் கல்வியிலே வெறுப்படைய வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை அவர் தன்னுடைய ஒரு புத்தகத்திலே சொல்லுவார். ஏனென்றால் எங்களுடைய வீடுகளும் தான் பிள்ளைகளை கற்கக்கூடிய மனோநிலையை தூண்டுவதற்கு மாற்றமாக பிள்ளைகள் கற்றலை விட்டு தூரமாகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே எங்களுடைய வீட்டு சூழலை பொறுத்த வரைக்கும் ஒரு கற்றலுக்கான ஒரு ஆரோக்கியமான ஒரு பகுதீக சூழலை நாங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். முதலாவது விடயம், இன்று நாட்டிலே பேசப்படுகின்ற ஒரு விடயத்தை போலதான் நாங்கள் நாட்டிலே கிளீன் ஸ்ரீலங்காவை பற்றி பேசுகிறோம். அதே போலதான் பிள்ளை வாழுகின்ற, பிள்ளை கற்கின்ற சூழல் என்பது அடிப்படையில் அது ஒரு துப்புரவானதாக, சுத்தமானதாக அந்த வீட்டு சூழல் இருக்க வேண்டும். ரெண்டாவது, எங்களுடைய பிள்ளைகளுடைய பௌதீக சூழல் என்பது, அந்த கற்றலுக்கு பொருத்தமான அந்த ஆரோக்கியமான பௌதீக சூழல் என்பது மிகவும் இடவசதி கூடியதாக, நெருக்கடி அற்றதாக அந்த வீட்டு சூழல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது, பிள்ளை கற்பதற்கு தேவையான ஆவணங்கள், அது என்ன தரத்திலே கற்கின்ற பிள்ளையாக இருக்கலாம். அது குறிப்பாக உங்களுக்கு தெரியும், பிரைமரி லெவலாக இருக்கலாம் அல்லது செகண்டரி லெவலாக இருக்கலாம். எந்த தரத்திலே கற்கின்ற பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளை கற்பதற்கான டாக்குமெண்டேஷன், அது புத்தகங்களாக இருக்கலாம், புத்தகங்களோடு தொடர்பான ஏனைய விடயங்களாக இருக்கலாம்,
அந்த விடயங்கள் சரியாக ஒழுங்குபடுத்தப்பட்டு பிள்ளைக்கு கொடுக்கப்பட வேண்டும். மிக முக்கியமான ஒரு விடயம்தான் பிள்ளை கற்பதற்கான அந்த தளபாடங்கள், டேபிள், சாஸ், இதெல்லாம் பிள்ளையினுடைய வயதுக்கும் பிள்ளையினுடைய வசதிக்கும் பொருத்தமானதாக அது இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இதே போன்றுதான் எங்களுடைய பிள்ளைகள் அந்த கற்கின்ற அந்த ஆரோக்கியமான அந்த வீட்டு சூழலில் இருக்க வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம்தான் பிள்ளைகளுக்கு தேவையான நீர். என்றால் பெரும்பாலும் நான் பாடசாலையிலே காடுகின்ற ஒரு அம்சம் என்னவென்றால் பிள்ளைகள் தண்ணி குடிப்பது குறைவு. அதே போன்றுதான் வீட்டிலும் பிள்ளை அதிகமாக கழிக்கின்ற இடங்களிலே, நேரத்தை செலவிடுகின்ற இடங்களிலே பிள்ளை நீரை அருந்துவதற்கான ஒரு இடம் இருக்க வேண்டும், குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். அதே போன்றுதான் பிள்ளை கற்கின்ற அந்த அறை அல்லது அந்த சூழல் என்பது வெளிச்சம் உட்புகக்கூடியதாக, அதே போன்று காற்றோட்டம் உள்ள பகுதியாக, அதே போன்று பிள்ளை எழுதுவதற்கு பிளாக் போர்ட்டோ அல்லது ஒயிட் போர்ட்டோ அல்லது கிரீன் போர்ட்டோ ஏதாவது ஒரு வசதி அங்கு இருக்க வேண்டும். இதே போன்று காட்சி படங்கள், குறிப்பாக எங்களுக்கு உலக வரைபடம் அல்லது இலங்கை வரைபடம், ஆறுகள், குளங்கள், மன்னர்கள் ஆட்சி செய்த இடங்கள், இதனை பார்ப்பதற்கு அல்லது பிள்ளை இமேஜினேட் பண்ணுவதற்கு அப்படியான காட்சி படங்கள் பிள்ளைக்கு கொடுக்கப்பட வேண்டும். மிக முக்கியமான விடயம், பிள்ளை கற்கின்ற அந்த சூழல் என்பது எந்த வகையான டிஸ்டர்பன்ஸும் அற்றதாக பிள்ளைக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்குமாக இருந்தால் பிள்ளை அந்த விடயத்திலே தன்னுடைய கவனத்தை, தன்னுடைய ஈடுபாட்டை கூட்டி படிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கும். இரண்டாவது விடயம், உளவியலாளர்கள் சொல்லுகின்ற பிள்ளைக்கு தேவையான ஆரோக்கியமான கற்றல் சூழலுக்கு தேவையான பௌதீக சூழலை எப்படி கல்வி உளவியலாளர்கள் சொல்லுகிறார்களோ அதே போன்று உளவியல் சார் சூழலையும் கல்வி உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். முதலாவது விடயம், அந்த வீட்டிலே இருக்கின்ற பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான ஒரு சுமூகமான உறவு காணப்பட வேண்டும். பிள்ளைகளை நம்பிக்கை வைக்கின்ற, பிள்ளைகளோடு நல்ல முறையிலே தொடர்பாடல் செய்யக்கூடிய, பிள்ளைகளுடைய பலவீனங்களை அறிந்து புரிந்து பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவமான ஒரு மனோநிலையில் பெற்றோர்களும், பிள்ளைகளுடைய வயதுக்கும் பிள்ளைகளுடைய தேவைக்கும் பிள்ளைகளுடைய ஆர்வம் விருப்பத்துக்கும் ஏற்ப பிள்ளைகளோடு டீல் பண்ணக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஒரு பிள்ளையிலிருந்து எதிர்பார்க்க முடியாதது என்பது யதார்த்தம். எல்லா பிள்ளையும் ஒன்று இல்லை என்பது யதார்த்தம். நாங்கள் அதனை ஆங்கிலத்திலே செகண்ட் டு நன் என்று சொல்லுவோம். ஒன்றை போல அல்ல இன்னொன்று. எங்களுடைய 5 விரல்களும் ஒரே மாதிரி இல்லை. அப்படித்தான் பிள்ளைகளும். ஒரு பிள்ளையிடத்தில் இருக்கின்ற ஆற்றல் திறமை இன்னொரு பிள்ளையிடத்தில் இருக்காது, அல்லது அதிகரித்து குறைந்து காணப்படும். எனவே பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலான அந்த உறவு என்பது ஒரு சுமூகமானதாக ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். ரைட். அதே போலதான் பிள்ளையினுடைய கற்றலிலே தாக்கம் செலுத்தக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றன. சூழல் முக்கியமானது, பரம்பரை முக்கியமானது, பிள்ளைகளுடைய சமவயது குழுக்கள் முக்கியமானவர்கள், பிள்ளையினுடைய குடும்ப பின்னணி, பிள்ளை வாழுகின்ற உள்ளக வெளியாக சார்ந்த சூழல் என்பது மிக முக்கியம். எனவே இவற்றிலே பெற்றோர்கள் ஒரு அறிவும் அக்கறையும் கொடுக்க வேண்டும். இதே போன்றுதான் பிள்ளையினுடனான உரையாடல், பிள்ளைக்கு தேவையான அன்பு, பிள்ளைக்கு தேவையான பராமரிப்பு, இவைகளெல்லாம் எந்த கோரிக்கையும் இல்லாமல், எந்த மட்டுப்பாடுகளும் இல்லாமல் பிள்ளைக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதனை இப்படி சொல்லுவார்கள், ஹாப்பி சைல்ட் டிஸ்கவர் மோர் என்று சொல்லி. சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருக்கின்ற பிள்ளை தேடலுள்ள பிள்ளையாக, கற்பதிலே ஆர்வம் உள்ள பிள்ளையாக அவர் இருப்பார். எனவே பிள்ளைகள் மகிழ்ச்சிகரமாக வைத்து கொள்ளப்பட வேண்டும். பிள்ளைகள் அதட்டி, பிள்ளைகள் பனிஷ் பண்ணப்பட்டு, பிள்ளைகள் தாழ்வு மனப்பான்மைக்கு உட்பட்டு, பிள்ளைகள் 2ஆம் பட்சமாக பார்க்கப்பட்டு, பிள்ளைகள் பாரபட்சம் காட்டப்பட்டு, பிள்ளைகள் அடக்கி ஒடுக்கப்பட்டு இருக்கின்ற சூழலிலே
பிள்ளைகள் சரியாக கற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் பிள்ளையினுடைய வயதுக்கு ஏற்ற விருத்தியை பிள்ளை அடைந்திருக்கிறதா என்றால், சில பிள்ளைகளிலே இந்த டெவலப்மெண்ட் டிலே என்று சொல்வார்கள். விருத்தி தாமதங்கள் உருவாகலாம். பிள்ளையினுடைய உடல் வளர்ச்சிக்கும் உள வளர்ச்சிக்கும் இடையிலே வித்தியாசங்கள் காணப்படலாம். இந்த ஆரம்ப கட்டத்திலே பெற்றோர்கள் இதனை அறிவார்களாக இருந்தால், அல்லது இது தொடர்பான புரிதல் பெற்றோருக்கு இறுக்கமாக இருந்தால், அந்த பிள்ளைகளை நாங்கள் திருத்தி அமைப்பது அல்லது முன்னேற்றம் காண வைப்பது என்பது இலகுவானதாக இருக்கும். எனவே பிள்ளைகளுடைய விருத்தி நிலைகளில் ஒரு அக்கறை கொள்ளக்கூடிய பெற்றோர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அது எண்கள் சார்ந்ததாக இருக்கலாம், எழுத்துக்கள் சார்ந்ததாக இருக்கலாம், மொழி சார்ந்ததாக இருக்கலாம், அடுத்தவர்களோடு இன்டராக்ட் பண்ணுற விடயமாக இருக்கலாம், தொடர்பு படுகின்ற விடயமாக இருக்கலாம். இந்த விடயங்களிலே பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், ஆசிரியரை எப்படி மதிக்கிறார்கள், முதியவர்களோடு எப்படி நடந்து கொள்கிறார்கள், வீட்டில் இருக்கின்ற இரத்த உறவுகளோடு எப்படி நடந்து கொள்கிறார்கள், பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொள்கிறார்கள். எனவே அவர்களுடைய நாளாந்த நடவடிக்கைகள் தொடர்பாக, இந்த ரூட்டீன் ஆக்டிவிட்டீஸ் தொடர்பாக பெற்றோர்கள் ஒரு அவதானமும் மேற்பார்வையும் இருக்க வேண்டும். அப்பொழுது எங்களுக்கு விளங்கும் பிள்ளையினுடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் அல்லது உளவியலில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றத்தை எங்களால் இலகுவாக இனம் கண்டு கொள்ள முடியும். என்றால் பெற்றோர்கள் பிள்ளையோடு அதிகமான நேரம் செலவழிக்கிறார்கள். அதே போன்றுதான் வீட்டு சூழலிலே ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருப்பார்கள். எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் சமமாக கவனிக்க வேண்டும் என்கின்றது ஒரு பெற்றோருடைய இலக்காக இருக்கலாம். பிள்ளைகளிடத்திலே வேறுபாடுகள், பிள்ளைகளிடத்திலே விட்டு கொடுப்பில்லாத தன்மைகளை நாங்கள் உருவாக்க கூடாது வீட்டு சூழலிலே. இப்போ என்னிடம் சில பெற்றோர்கள் சொல்வார்கள், சார் ஒவ்வொரு பிள்ளைக்கும் வித்தியாசமான நேரங்களிலே அல்லது ஒரே நேரங்களிலே பிள்ளைகளுக்கு இந்த நிகழ்நிலை கற்றலுக்கான வகுப்புகள் இருக்கின்றன. எனவே பிள்ளைகளுக்கு இடையில ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு தான் போக வேண்டி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். நான் சொல்லுகின்ற விடயம், பிள்ளைகளிடத்திலே நீங்கள் அந்த டீம் ஸ்பிரிட், அந்த மனோநிலையை கூட்டாக சேர்ந்து இயங்கக்கூடிய அந்த மனப்பாங்கை உங்களால் விருத்தி செய்ய முடியுமாக இருந்தால், வீடு என்பது ஒரு பிள்ளை வாழக்கூடிய இடம் அல்ல. அங்கு பிள்ளையை சார்ந்து வாழுகின்ற பிள்ளையினுடைய சகோதரங்கள், ஏனையவர்கள் வசிக்கின்ற ஒரு இடமாக அந்த வீடு இருக்கும். எனவே பிள்ளை இடத்திலே அந்த டீம் ஸ்பிரிட்டை நாங்கள் வளர்க்க வேண்டும். அதே போன்றுதான் பிள்ளைகள் ஏதாவது நல்லவைகளை, முன்மாதிரிகளை, ஊக்கப்படுத்தக்கூடிய விடயங்களை, சின்ன சின்ன விடயங்களாக இருக்கலாம், அந்த நேரம் நாங்கள் பிள்ளைகளை பாராட்ட வேண்டும், பிள்ளைகளை ஹக் பண்ண வேண்டும், பிள்ளைகளை கிஸ் பண்ண வேண்டும். இது பிள்ளையினுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். என்னுடைய தந்தை, என்னுடைய தாய் கட்டி அணைக்கிறாள், முத்தமிடுகிறாள். எனவே பிள்ளைகளை பாராட்டுவது எங்களுடைய பெற்றோர்களிடத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம். பிள்ளைகளை குறை காண்பதிலே இருக்கின்ற அவசரம் பிள்ளைகளை பாராட்டுவதிலே இல்லை. அன்புக்குரிய பெற்றோர்களே, பங்கு பற்றுனர்களே, பிள்ளைகளை பாராட்டுவதிலே நாங்கள் பஞ்சப்படக்கூடாது. அதே போன்றுதான் பிள்ளைகளை நாங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும், பிள்ளைகளை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். வார்த்தைகளினூடாக, பரிசளித்தலினூடாக, அடுத்தவர்களிடம் பிள்ளையினுடைய செயற்பாடுகளை சொல்லி காட்டுவதனூடாக பிள்ளைகளை நாங்கள் உற்சாகப்படுத்தவும் ஊக்கப்படுத்தவும் வேண்டும். எந்த வயது பிள்ளையாகவும் இருக்கலாம், அந்த பிள்ளைகளை நாங்கள் மதிக்க வேண்டும், ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும். நாங்கள் சில வேளை பிள்ளைகளை குறைத்து மதிப்பிடுகின்ற ஒரு நிலைமை எங்களிடத்திலே காணப்படுகிறது. அப்படி இல்லை, பிள்ளைகளை மதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிள்ளைகள் எங்களை மதிக்க கற்றுக்கொள்வார்கள். பிள்ளைகளுக்கு சூட்டப்பட்டிருக்கின்ற நல்ல பெயர்களை கூறி அழைக்க வேண்டும். பிள்ளை கற்றலிலே ஈடுபாடு காட்டுகின்ற போது பிள்ளைக்கு அந்த உற்சாகமான வார்த்தைகளை நாங்கள் சொல்ல வேண்டும். அதே போன்றுதான் பிள்ளைகளிடத்திலே பிள்ளைகள் தொடர்பாக ஒரு நல்ல அபிமானம்
கொண்டிருக்க வேண்டும். நல்ல உறவை நாங்கள் ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். இவைகளெல்லாம் பிள்ளையினுடைய உளவியல் ரீதியான ஆரோக்கியமான வீட்டுச் சூழலை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். எனவே பெற்றோர்களாகிய நாங்கள் இந்த வீட்டுச் சூழலை பொறுத்த வரைக்கும் எஸ் உண்மையிலே நாங்கள் அந்த இங்கே இங்கே இந்த செட்டிலே சொல்லப்பட்டதை போல மரியாதை கொடுத்துத்தான் மரியாதையை வாங்க வேண்டும். மிக முக்கியமான விடயம். பிள்ளைகளிடம் நீங்கள் மதித்து நடங்கள், மரியாதையை கொடுங்கள். பிள்ளைகள் உங்களை மதிப்பார்கள், மற்றவர்களை மதிப்பார்கள். மரியாதை என்கின்ற அந்த கான்செப்டை புரிந்து கொள்வார்கள். எனவே பெற்றோர்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பிள்ளைக்கு உகந்த ஒரு கற்றல் சூழலை, ஒரு ஆரோக்கியமான பிள்ளை நீயமான ஒரு வீட்டு சூழலை நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதிலே வசதி ஈனம் வசதி என்கின்ற 2 விடயங்கள் இருக்கின்றன. ஃபெசிலிட்டிஸ் என்பதிலே அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற வசதியை பொறுத்து இந்த மாதிரியான விடயங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க வேண்டும். குறிப்பாக நகர்ப்புற சூழலிலே நான் இங்கே பின்னே சொல்லக்கூடிய சில விஷயங்களை ஏற்பாடு செய்து கொடுப்பதிலே சில நேரம் தாமதங்கள் அல்லது குறைகள் இருக்கலாம். இருந்தாலும் ஒரு பிள்ளையை பொறுத்த வரைக்கும் இந்த விடயங்கள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக பாடசாலை என்பது பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கும். பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்ததற்கு பிறகு விளங்காத பகுதிகளை பிள்ளைக்கு விளங்கப்படுத்தும். ஆனால் ஒரு பரீட்சை மையப்படுத்தப்பட்ட கல்வி முறையை பொறுத்த வரைக்கும் பிள்ளைக்கு மீட்டலும் பிள்ளைக்கு ஞாபகம் வைத்திருத்தலும் மிக முக்கியம். அது பாடசாலை செய்ய மாட்டாது. பாடசாலை அந்த பங்கை ஏற்க மாட்டாது. அதனை யார் செய்து கொடுக்க வேண்டும்? பெற்றோர்களாகிய நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். அதற்கான வசதியை வீடு கொண்டிருக்க வேண்டும். பிள்ளை பகல் நேரத்திலே பாடசாலை விட்டு வந்ததற்கு பிறகு இந்த மீட்டலையும் ஞாபகத்தில் வைப்பதற்குமான ஒரு ஏற்பாட்டை வீடு செய்து கொடுக்க வேண்டும். பாடசாலை கற்றலை விடவும் வீட்டிலே கற்கின்ற ஏற்பாடு தான் மிக மிக முக்கியமான விடயம். எனவே இந்த ஹோம் பேஸ்ட் லேர்னிங் என்பது மிக மிக முக்கியம் என்பதை பெற்றோர்களாகிய நாங்கள் அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. எனவே நான் ஆரம்பத்தில் சொல்லதை போல இந்த பௌதீக ரீதியான ஏற்பாடு பிள்ளையை கவரக்கூடியதாக, அட்ராக்ட் பண்ணக்கூடியதாக, பிள்ளை அந்த அறைக்குள்ளே சென்றால், அந்த பிரத்யேகமான கற்றல் அறைக்குள்ளே சென்றால் பிள்ளைக்கு படிக்கணும் என்ற மனோநிலை வர வேண்டும். சரியாக பிள்ளை அதனை ஒழுங்குபடுத்தி வைக்க வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகளிடத்திலே காலையிலே பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்லுகின்ற நேரம் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில் ஏற்படுகின்ற முரண்பாடு என்னவென்றால், அதை வைத்தேன் காணவில்லை, இதை வைத்தேன் காணவில்லை, என்னுடைய சூழரை காணலை, என்னுடைய கொப்பியை கணித பாட கொப்பியை காணலை, என்னுடைய ஓட்டர் போட்டில் காணலை, லஞ்ச் பாக்ஸை காணலைன்னு பிள்ளைகள் காலையிலே முறைப்பாடுகளை கொண்டு வந்து பெற்றோரிடம் அள்ளி கொட்டுகிறார்கள். பெற்றோருக்கு காலையிலே பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டும், பிள்ளைகளுக்கான கால உணவை சமைக்க வேண்டும், வீட்டை முகாமை செய்ய வேண்டும். ஒரு பிள்ளை அல்ல, பல பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு பிள்ளையினுடைய இந்த முறைப்பாடுகளையும் அல்லது கோரிக்கைகளையும் நிறைவேற்றுகின்ற போது பெற்றோர்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறார்கள். உண்மையில் பிள்ளைகளுக்கான தனித்தனியான கற்றல் அறை வசதிகளை செய்து கொடுப்பது என்பது மிக முக்கியம். அது பிள்ளைக்கு பிடித்ததாக, பிள்ளையை கவரக்கூடியதாக, அதற்கான அந்த ஒரு ஏற்பாடு பிள்ளைக்கு இருக்க வேண்டும். 2வது விடயம், எங்களுடைய பொறுப்பு சார்ந்து அல்லது கடமை சார்ந்து பிள்ளையினுடைய கற்றலுக்கு உகந்த வீட்டு சூழலை ஏற்படுத்துவதிலே 2வது விடயம், பிள்ளையினுடைய கற்றலுக்கு தடையாக இருக்கின்ற டிவைஸ்களை நாங்கள் தூரப்படுத்த வேண்டும். இது உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பிள்ளைகள் ஒரு ஆல்ஃபா ஜெனரேஷனில் இருக்கிறார்கள். 2010க்கு பிறகு பிறந்த பிள்ளைகளை நாங்கள் ஆல்ஃபா ஜெனரேஷன் என்று சொல்லுகிறோம். இந்த பிள்ளைகள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களுடன் அல்லது இந்த தொழில்நுட்ப சாதனங்களுடன் பிள்ளைகள்
ஒன்றித்து பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அது பாடசாலை ஏற்படுத்துகிறது, அல்லது பாடசாலை தவிர்ந்து இருக்கின்ற ஏனைய நிறுவனங்கள் அதனை ஏற்படுத்துகின்றன. இது ஒரு வகையில் பிள்ளை தொடர்பு பட வேண்டி இருக்கிறது. ஆனால் அதே பிள்ளைக்கு தடையாக மாறிவிடக்கூடாது. அது எந்த டிவைஸாகவும் இருக்கலாம். அது ஒரு கணனியாக இருக்கலாம், அது ஒரு தொலைக்காட்சியாக இருக்கலாம், டெலிவிஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக கூட இருக்கலாம். எந்த மாதிரியான எலக்ட்ரானிக் டிவைஸ்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுத்தாலும், அல்லது தவிர்க்க முடியாமல் பிள்ளைய அதோடு நாங்கள் டீல் பண்ண விட்டாலும், நாங்கள் கவனிக்க வேண்டிய பிரதானமான சில விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று உங்கள்கிட்ட பல வயது தரப்பட்ட பிள்ளைகள் இருப்பாங்க. முதலாவது நாங்கள் இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ்களை, தொழில்நுட்ப சாதனங்களை கொடுக்குற நேரம் கவனிக்க வேண்டிய முதலாவது விடயம் என்னென்றால், குறிப்பாக உண்மையிலே அந்த ரைட் நாங்கள் பார்ப்போம், கேள்வி பதில் நேரங்களில் பார்ப்போம். உண்மையிலே வயசு, பிள்ளை ஏஜ், உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 3 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு நாங்கள் கட்டாயமாக இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ்களை, திரைகளை காண்பிப்பதை தவிர்க்க வேண்டும். இதனை நான் இங்கே டீட்டெயிலாக சொல்லவில்லை. பல ஆபத்துக்கள் இருக்கின்றன. பிள்ளையினுடைய உடலியல் சார்ந்து, உளவியல் சார்ந்து, பிள்ளையுடைய சமுதாய வளர்ச்சி விருத்தி சார்ந்து பல மாற்றங்கள் இருக்கு. எதிர்காலத்திலே உளவியலாளர் சொல்கிறார்கள், பேசாத மௌனமான ஒரு பரம்பரை உருவாகி விடுமோ என்று அச்சப்படுகிறார்கள். அந்த அளவு தூரம் இது பிள்ளைகளுடைய மனப்பாங்கில நடத்தையிலே செல்வாக்கு செலுத்தும் இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் என்பது. எனவே அன்புக்குரிய பங்கு பற்றாளர்களே, நாங்கள் பிள்ளைகளுக்கு, குறிப்பாக 3 வயதுக்கு குறைந்த பிள்ளைகளுக்கு எந்த காரணம் கொண்டும் நாங்கள் இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது. 2வது விடயம், அப்படித்தான் நாங்கள் கொடுத்து விட்டோம், பிள்ளைக்கு தேவைப்படுகிறது, ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ் பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிறது. அது டெப்ஸாக இருக்கலாம், லேப்டாப்ஸாக இருக்கலாம், அல்லது ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துக்காக இன்றைக்கு தெரியும், பிள்ளைகளுடைய பாடசாலை தொடர்பான சில விடயங்கள் வாட்ஸ்அப் குரூப்புகளினூடாக பரிமாறப்படுகின்றன. அல்லது பிள்ளைகள் ஒரு தேவைக்காக அந்த டிவைசஸ்களை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்றால், அப்படி கொடுக்கப்பட்டால் அது உண்மையில் நேரடியாக பெற்றோரினால் அல்லது பராமரிப்பாளரினால் நேரடியாக கண்காணிக்கப்பட வேண்டும். அல்லது ஒரு வீட்டிலே இருக்கின்ற ஒரு பொதுவான இடத்திலே அந்த டிவைசஸ்கள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பிள்ளைகளிடத்திலே நிறைய கோளாறுகள் ஏற்படுவதற்கு, பிள்ளை பாழாகி போவதற்கான நிறைய விடயங்கள் அதிலே இருக்கின்றன. நல்லவைகளும் இருக்கிறது, அதே மாதிரியான சமாந்தரமான அளவிலே அதிலே இருக்கின்ற நல்லதுக்கு மாற்றமானவைகளும் இருக்கின்றன. எனவே பிள்ளைகளுடைய வயது கவனிக்கப்பட வேண்டும், நேரடியான ஒரு கண்காணிப்பு இருக்க வேண்டும். இணைய வசதி நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருந்தால், சில நேரம் சில வீடுகளிலே இந்த ஃப்ரீ வைஃபை இருக்கும், அல்லது அந்த மாதிரியான கொடுக்கப்பட்டிருந்தால் அதுக்கான ஒரு மட்டுப்படுத்தலும் அல்லது பேரண்டிங் சூப்பர்விஷன் கட்டாயம் இருக்கணும், அல்லது பேரண்டிங் கண்ட்ரோல் கட்டாயம் இருக்கணும். எனவே அந்த மட்டுப்படுத்தலும் கட்டுப்படுத்தலும் கட்டாயம் பிள்ளைக்கு வழங்கப்பட வேண்டும். பிள்ளைக்கு அது வழங்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியம். அது வழங்கப்பட வேண்டும். அடுத்தது, பிள்ளைகள் அதனை எப்படி பயன்படுத்துகிறார்கள்? பொழுதுபோக்குக்காக பயன்படுத்துகிறார்களா? சில நேரம் படிப்பதற்காக வாங்குவார்கள் பிள்ளைகள். ஆனால் காலப்போக்கில் பிள்ளைகள் அதனை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்துவார்கள், தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்துவார்கள். இப்பொழுது அதுதான் நடக்கிறது. பிள்ளைகளுடைய பக்கத்திலே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடத்திலே முரண்பாடு வருவதற்கு பிரதானமான காரணமாக, பிள்ளைகள் தேவைக்காக வாங்குகிறார்கள், ஆனால் தேவை இல்லாமல் அதனை பயன்படுத்துகிறார்கள், அல்லது ஒரு நேர கட்டுப்பாடு இல்லாமல் அதனை பயன்படுத்துகிறார்கள், எங்களோடு முரண்படுகிறார்கள். சில பிள்ளைகள் பாடசாலை விட்டு வீடு வந்ததும், இதை தந்தால்தான் நான் சாப்பிடுவேன், இதை தந்தால்தான் நான் பிரத்யேகமான அல்லது மேலதிகமான வகுப்புக்கு செல்லுவேன் என்று சொல்லி அடம்பிடித்து, அல்லது பிள்ளைகளை ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த
டிவைசஸ்களை பெற்றுக்கொள்கிற விடயத்தை பெற்றோர்கள் தனிப்பட்ட ரீதியாக சொல்லுகிறார்கள். எனவே பிள்ளைகள் அந்த டிவைசஸ்களை பயன்படுத்தினால் அது லிமிட் பண்ணப்படணும். குறிப்பாக டைம் லிமிட், செட் ஆஃப் லிமிட்லே டைம் லிமிட் என்பது மிக முக்கியம். ஒரு பிள்ளையை பொறுத்த வரைக்கும் ஆக குறைந்த நேரமாக நாங்கள் அரை மணித்தியாலத்தை வைத்திருக்கிறோம். கூடிய நேரம் என்பது பிள்ளையினுடைய தேவையினுடைய அளவை பொறுத்து அது மாறும். மூன்றாவது விடயம், எப்படி நாங்கள் ஒரு ஆரோக்கியமான உளவியல் சூழலை ஏற்படுத்துகிறோமோ அதே போல பிள்ளைகளுடைய கற்றலுக்கு தேவையான இந்த மென்டல் ரெடினஸ் அல்லது மென்டல் ப்ரிப்பேர்னஸ், உள தயாரிப்பை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக பிள்ளைக்குள்ளே பிள்ளையாக ஒரு இலக்கை உருவாக்கி கொள்வதற்கு இன்றைக்கு பிள்ளை தொடர்பாக பெற்றோருக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. பிள்ளையை நான் ஒரு வைத்தியராக வேண்டும், ஒரு பொறியியலாளராக ஆக்க வேண்டும், பிள்ளை ஒரு கணக்காளராக ஆக்க வேண்டும், பிள்ளை ஒரு ஹாஃபீஸாக ஆக்க வேண்டும், அல்லது ஹாஃபீஸும் என்ஜினியராகவும் ஆக்கணும், பிள்ளை லோயராக ஆக்கணும், பிள்ளை ஒரு சயின்டிஸ்டாக ஆக்கணும் என்று பிள்ளைகள் தொடர்பில் பெற்றோருக்கு இலக்கு இருக்கிறது. ஆனால் பிள்ளைக்கு ஒரு இலக்கு இருக்கிறதா? யார் இலக்கை வகுக்க வேண்டும், யார் கோலை செட் பண்ணணுங்கிறது இங்கே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். பிள்ளை கற்க வேண்டுமாக இருந்தால், பிள்ளை கற்றலிலே விருப்பமுடைய பிள்ளையாக ஆர்வமுடைய பிள்ளையாக இருக்க வேண்டுமாக இருந்தால், பிள்ளைக்குள்ளே பிள்ளையாகத்தான் அந்த இலக்கை கோலை செட் பண்ண வேண்டும். அன்புக்குரிய பங்கு பற்றாளர்களே, பிள்ளைகளை நாங்கள் சரியான இலக்கை, ஒரு சம்பவம் ஒன்று சொல்லலாம். என்னிடம் என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு அவருக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தை தரிசிப்பதற்காக என்னை அழைத்திருந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து எங்களுடைய நாட்டைச் சேர்ந்தவர்கள், என்னோடு ஒன்றாக படித்தவர். அவர் இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவர் இப்பொழுது நாட்டுக்கு வந்திருக்கிறார். அவர்களுடைய மககதரையிலே பழைய வீட்டிலே தாய் வீட்டிலே தங்குகிறார்கள். 4 ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகளோடு உங்களுக்கு கதைத்தால் சில விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம், வாருங்கள் என்று அழைத்தார். இப்பொழுது நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த பிள்ளைகள் 4 பிள்ளைகள் தொடர்பாகவும் அந்த பெற்றோர்கள் தாயும் தந்தையும் என்னிடம் சில விடயங்களை சொன்னார்கள். 4வது பிள்ளையை சொல்லுகின்ற நேரம் என்னிடம் சொன்னார்கள், இவர் எங்களோட மகன், எங்களோட சன், இவர் இன்ன கிரேடில் படிக்கிறார், இவருடைய வாழ்க்கையினுடைய இலக்கு ஒரு போஸ்ட்மேனாக வர வேண்டும் என்று சொன்னார். அவர் சொல்லுகிறார், அவர் அப்படித்தான் இலக்கை வைத்திருக்கிறார். என்றால் அவருக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற போஸ்ட்மேனை, தபால்காரனை பிடித்திருக்கு. எனவே அவர் ஒரு போஸ்ட்மேனாக வரணும், எல்லா வீடுகளுக்கும் செல்லலாம் என்ற ஒரு விருப்பத்தோடு அவர் இருக்கிறார். அதனாலே சார், எங்களுடைய வீட்டிலே நேர காலத்தோடு பாடசாலைக்கு செல்லுகின்ற பிள்ளை என்னுடைய 4வது சன் என்று அவர் சொன்னார். அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த சன்னிடம் சாதாரணமாக எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை 7:30 மணிக்கு பாடசாலை என்றால், இந்த பிள்ளை பாடசாலைக்கு செல்வதற்கு வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்கிற அந்த பாடசாலை ஒரு 10 நிமிடம் போதும். எனவே இந்த பிள்ளை என்ன செய்வான் என்றால் 7 மணிக்கு பாடசாலைக்கு செல்வான். செல்லுகின்ற நேரம் கிட்டத்தட்ட ஒரு அந்த அந்த லேனில் இருக்கின்ற அந்த 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 காலனியில் இருக்கின்ற 20 வீடுகளுக்கு நற்சிந்தனைகள் அடங்கிய போஸ்ட்கார்டை அந்த பிள்ளையிடம் கொடுத்து அனுப்புவார்கள் பெற்றோர்கள். அந்த பிள்ளை அந்த ஒவ்வொரு வீட்டிலும் போய் அந்த போஸ்ட் பாக்ஸில் அந்த நற்சிந்தனைகளை போட்டுவிட்டு செல்லுவார். எனவே என்னுடைய 4வது பிள்ளை தான் பாடசாலைக்கு நேர காலத்தோடு செல்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்துக்கான ஒரு நல்ல ஆரோக்கியமான சிந்தனையை 20 வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு குழந்தையாக என்னுடைய குழந்தை காணப்படுகிறார் என்று சொன்னார். நான் நினைத்து பார்த்தேன், எங்களுடைய சமுதாயத்திலே ஒரு பிள்ளை நான் ஒரு பியோனா வரணும் என்று சொன்னால் எங்களுடைய பெற்றோர் என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்களா? இப்போ நான் சொல்கிறேன் என்னென்றால், பிள்ளையினுடைய இலக்கிலே இருந்து எங்களுடைய இலக்கை கட்டி எழுப்ப வேண்டும் என்பது மிக முக்கியம். எனவே பிள்ளை தொடர்பான எங்களுடைய கனவுகளையும் எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நாங்கள் பிள்ளையோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். அதே போன்று பிள்ளையினுடைய உணர்வுகளை ஃபீலிங்ஸிலே எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு தளத்தை நாங்கள் பிள்ளைக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதே போன்றுதான் பிள்ளையினுடைய இந்த மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான
தியானமாக இருக்கலாம், அல்லது மைண்ட்ஃபுல்னஸாக இருக்கலாம், அல்லது யோகாவாக இருக்கலாம், வட்டவர் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ், திக்ராக இருக்கலாம், ரைட்? ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் பிள்ளைக்கு கொடுக்கப்பட வேண்டும். என்றால் இப்பொழுது இருக்கின்ற இந்த நெருக்கடியான சூழலில் பிள்ளைகளுக்கு இந்த மைண்ட்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் என்பது மிக முக்கியம். கற்றலிலே தாக்கம் செலுத்தக்கூடிய, பிள்ளையினுடைய நினைவாற்றலிலே செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு விடயமாக, மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த மைண்ட்ஃபுல்னஸ் காணப்படுகிறது. அதை குடும்பமாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். குடும்பமாக தாயும் தந்தையும் சகோதரங்களும் இணைந்து இந்த மாதிரியான செயற்பாட்டில் ஈடுபட வேண்டும். அதே போன்றுதான் பிள்ளைகளே கற்றல் ஆர்வம் அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகளை நாங்கள் அறிமுகப்படுத்தி கொடுக்க வேண்டும். சமூகத்திலே கற்ற முன்னணியிலே இருக்கின்ற முன்மாதிரிகளை, தலைவர்களை, சாமானிய மனிதர்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த அந்த மனிதர்களுடைய வரலாற்றை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் அதிலே இருந்து பிள்ளைகள் ஊக்கப்படுத்தப்படுவார்கள், உற்சாகப்படுத்தப்படுவார். அந்த இன்ஸ்பிரேஷன் பிள்ளைகளுக்குள்ளே நாங்கள் அறியாமல் உள்ளூரே பிள்ளைகளுக்குள்ளே அது ஒரு தாக்கத்தை செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கும். 4வது விடயம், பிள்ளைகள் வீடு சேர்ந்து விட்டார்கள், பாடசாலைக்கு செல்கிறார்கள். பாடசாலையிலே ஒரு டைம் டேபிள் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு பாடசாலை என்பது ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு இடம். ஆனால் வீடு என்பது அன்பும் பாதுகாப்பும் இருக்கின்ற ஒரு இடம். பிள்ளை வீட்டுக்கு வந்து விட்டால் பிள்ளை வீட்டிலே கற்பதற்கான ஒரு திறந்த ஒரு நேர சுசி பிள்ளைக்கு பிள்ளையினூடாக ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். நாங்கள் டைம் டேபிள் போட்டு கொடுக்கக்கூடாது. பிள்ளை அந்த நேர சுசியை போட வேண்டும். பிள்ளையிடம் கேட்க வேண்டும். நாங்களும் பிள்ளையும் இருந்து அந்த டைம் டேபிளை நாங்கள் செட் பண்ண வேண்டும். பிள்ளை நாங்களும் சேர்ந்து அந்த டைம் டேபிளை செட் பண்ண வேண்டும். குறிப்பாக பிள்ளை பாடசாலை விட்டு வந்தால் பிள்ளையிடத்திலே என்ன பாடங்களை படித்தோம், என்ன பாடத்துக்கு பிள்ளை ஆசிரியர்கள் வந்தார்கள், பிள்ளையினுடைய அன்றாடம் பிள்ளை எழுதி கொண்டு வந்த புத்தகங்களை, அந்த எக்ஸசைஸ் புக்குகளை பார்க்கணும். பிள்ளையை நாங்கள் நடந்த பாடங்கள், நடக்காத பாடங்கள், அந்த பிள்ளையோடு கலந்துரையாடுவதற்கான ஒரு நேரம் நாங்கள் பிள்ளையோடு ஒதுக்க வேண்டும். அதே போன்று பிள்ளை பாடசாலையில் கற்று வந்த பாடங்களை பிள்ளை வீட்டிலே மீட்டுவதற்கான ஒரு ஷெட்யூல் தான் அந்த டைம் டேபிள். கணித பாடம், விஞ்ஞான பாடம், ஆங்கில பாடம், சமய பாடம், வரலாறு பாடம், ஐடி, இப்படி எல்லா சப்ஜெக்டையும் சரியா அந்த நான் சொல்கிற மாதிரி இது ஒரு ஈக்குவல் பீரியட்டாக சமமான அளவுக்கு எல்லா பாடமும் பிள்ளை அன்றைய நாள் பாடசாலையில் கற்ற எல்லா பாடங்களையும் மீட்டுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் பிள்ளைக்கு வீட்டில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். 2வது விடயம், பிள்ளை போடுகின்ற அந்த நேர சுசியிலே பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு பொழுதுபோக்கு அம்சம் அல்லது ஒரு விளையாட்டு, ஏதாவது ஒரு விஷயம், பிள்ளைக்கு ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு விஷயம் அந்த டைம் டேபிளில் இருக்க வேண்டும். ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு டைம் டேபிளாக அது இருக்க வேண்டும். அதே போன்றுதான் எல்லா பாடங்களுக்கும் இடையில் ஒரு இடைவெளி அல்லது ஒரு இடைவேளை பிள்ளைக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளினுடைய இந்த விதித்து கூறுகளிலே மிக முக்கியமான 6 விதித்துகளை பற்றி உளவியலாளர்கள் பேசுகிறார்கள். அது மோட்டர் டெவலப்மெண்டாக இருக்கலாம், பிள்ளையினுடைய அறிகை விருத்தியாக இருக்கலாம், பிள்ளையினுடைய மொழி விருத்தியாக இருக்கலாம், பிள்ளையினுடைய சமுதாய மனவளர்ச்சி விருத்தியாக இருக்கலாம், பிள்ளையினுடைய ஒழுக்க விருத்தியாக இருக்கலாம், பிள்ளையினுடைய ஆன்மீக விருத்தியாக இருக்கலாம். இதெல்லாம் பிள்ளையினுடைய கற்றலிலே செல்வாக்கு செலுத்தக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள். எங்களுடைய இலங்கை பெற்றோர்கள் பிள்ளையினுடைய இந்த உடல் சார் விருத்தியிலே கடும் கவனமாக இருக்கிறார்கள். ஆனால் ஏனைய 5 விருத்திகளிலும் எங்களுடைய பெற்றோர்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் அல்லது தாமதமாக இருக்கிறார்கள் அல்லது கண்டும் காணாதது போல் இருக்கிறார்கள். எனவே பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய மொழி விருத்தி என்பது மிக முக்கியம். கற்றலிலே நாங்கள் மொழிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் அல்லது 2வது மொழிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம்
அல்லது ஆங்கில மொழிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் நாங்கள் பிள்ளையினுடைய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜுக்கு கொடுப்பது இல்லை. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜுக்கு கொடுப்பதில்லை. முதல் மொழிக்கு நாங்கள் கூடுதலான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். பல உளவியலாளர்கள் சொல்லுகின்ற, கல்வி உளவியலாளர்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான விடயம், பிள்ளையினுடைய ஆரம்ப கல்வி என்பது பிள்ளையினுடைய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜிலே இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் மீன் பிள்ளையினுடைய சூழலிலே பயன்படுத்தப்படுகின்ற மொழி, பிள்ளையுடைய வீட்டிலே கதைக்கின்ற மொழி, பிள்ளையோடு அடிக்கடி தொடர்பு படுகின்றவர்கள் பேசுகின்ற மொழியைத்தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் என்று சொல்லுகிறோம். எனவே பிள்ளையினுடைய கற்றல் என்பது பிள்ளையினுடைய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லுவார். அதே போன்றுதான் இன்று பிள்ளைகள் இடத்திலே ஒரு ஆன்மீக வறுமை காணப்படுகிறது, ஸ்பிரிச்சுவல் பவர்ட்டி. ஆனால் பிள்ளையினுடைய நடத்தையை, பிள்ளையினுடைய உணர்வுகளை ஷேப் பண்ணுறதுக்கு ஸ்பிரிச்சுவல் சைட் வெரி இம்பார்ட்டன்ட். வீட்டிலே குடும்பமாக சேர்ந்து ஆன்மீக செயற்பாடிலே ஈடுபடுவதற்கான ஒரு தளம் அல்லது ஒரு நேரம் கொடுக்கப்பட வேண்டும். அதே போன்றுதான் பிள்ளையினுடைய சிந்தனை, பிள்ளையினுடைய எண்ணம், பிள்ளையினுடைய அறிவு சார்ந்து இருக்கின்ற விடயங்கள், அதனை நாங்கள் காக்னிட்டிவ் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதனை பிள்ளை எப்படி வெளிப்படுத்துகிறது, எப்படி உள்வாங்குகிறது, எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது, இதெல்லாம் ஆக முக்கியம். அதே போன்றுதான் பிள்ளையினுடைய இந்த பண்பாட்டு விருத்தி என்று நாங்கள் சொல்லுவோம், ஒழுக்க விருத்தி. இது பிள்ளைகளுக்கு வீட்டிலிருந்து, வீட்டு சூழலிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும். இது எல்லாமே கற்றலுக்குள்ளே தான் இருக்கிறது. எனவே ஒரு பிள்ளையை பொறுத்த வரைக்கும் இரண்டு மிக முக்கியமான ரிஸ்கான பீரியட் இருக்கிறது. ஒரு பிள்ளையுடைய விருத்தி நிலைகளிலே மிகவும் கடினமான 2 காலப்பகுதிகள் இருக்கின்றன உளவியலாளர்கள் சொல்கிறால. ஒன்று இந்த 3 to 5, அதை நாங்கள் ECD என்று நாங்கள் சொல்லுவோம், இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் பீரியட் என்று. அது ஒரு பிள்ளைக்கு ஒரு கடினமான ஒரு காலமாக இருக்கும். பிள்ளையினுடைய எதிர்பார்ப்புக்கும் பிள்ளையினுடைய பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்புக்கும் இடையிலே ஒரு கன்ஃப்ளிக்ட் உருவாகக்கூடிய ஒரு காலம். பிள்ளை விளையாட்டையும் சுதந்திரத்தையும் விரும்பும், பெற்றோர்கள் மாற்றமாக இருப்பார்கள். பிள்ளை பக்குவப்பட வேண்டும், முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று பெற்றோர்கள் விரும்புவார்கள். பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் இடையிலே ஒரு கன்ஃப்ளிக்ட் அங்கே கிரியேட் ஆகும். ரெண்டாவது விடயம் பிள்ளை விளையாட்டு பருவம், 10 வயசு வரைக்கும் இந்த பிளேயிங் ஏஜ் என்று தான் சொல்லுவார்கள் உளவியலாளர். அப்போ பிள்ளை விளையாட்டினூடாக பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். எங்களுடைய கிச்சனிலே நாங்கள் பிள்ளைக்கு மேத்ஸை படிப்பிக்கலாம், பிள்ளைக்கு சயின்ஸை படிப்பிக்கலாம், பிள்ளைக்கு ஹோம் சயின்ஸை படிப்பிக்கலாம், பிள்ளைக்கு வாழ்க்கை தேர்ச்சிகளை படிப்பிக்கலாம். நாங்கள் பயணம் போகின்ற நேரம் பிள்ளைக்கு நாங்கள் மேத்ஸை படிப்பிக்கலாம், சயின்ஸை படிப்பிக்கலாம், சுற்றாடலை படிப்பிக்கலாம், காலநிலைகளை படிப்பிக்கலாம். எனவே கற்றல் என்பது நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல இந்த புத்தகங்களோடு சுருங்கிய ஒரு விடயம் அல்ல. எங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை கூறுகளிலும் இருந்து பிள்ளைக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கலாம். இல்லையா, குறிப்பாக வீட்டு சூழலிலே சொன்னதை போல சமையலறை ஒரு மிக முக்கியமான இடம். இந்த சமையலறையிலே விஞ்ஞானத்தை கற்பிக்கலாம், கணிதத்தை கற்பிக்கலாம், ஹோம் சயின்ஸை கற்பிக்கலாம், அதெல்லாம் கிச்சன்லேயே படிப்பிக்கலாம். ஆனால் நாங்கள் பிள்ளையை, நான் பின்னாலே சொல்லுகிறேன், பிள்ளையினுடைய பார்ட்டிசிபேஷனை நாங்கள் எப்படி வைத்திருக்கிறோம். எனவே இந்த பிள்ளையினுடைய இந்த பிரைன் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் பிள்ளை சிம்பிளிசிட்டி த்ரூ த கம்ப்ளிசிட்டின்னு சொல்வார். பிள்ளை வளர வளர பிள்ளையிடத்திலே ஒரு நெருக்கீடும் அல்லது பிள்ளையிடத்திலே ஒரு சவாலும் உள்ள பிள்ளையாக தான் பிள்ளை மாறும். எனவே பிள்ளையினுடைய மூளையை பொறுத்த வரைக்கும் பிள்ளைக்கு நாங்கள் கொடுக்கின்ற சந்தர்ப்பங்கள், ரைட், அந்த இடம்பாடுகளின் ஊடாகத்தான் பிள்ளை நிறைய விடயங்களை கற்றுக்கொள்கிறது. எனவே ஆரம்ப காலத்திலே இருக்கின்ற பிள்ளையினுடைய அந்த வளர்ச்சி காலப்பகுதிகள் என்பது மிக முக்கியம். இந்த 1 to 5 என்பது
உளவியலாளர்கள் அல்லது குழந்தை மருத்துவர்கள் சொல்லுகின்றது போல பிள்ளையினுடைய வளர்ச்சியிலே மிக முக்கியமான கட்டம். அதனை ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் என்று சொல்லுகிறார்கள். பிள்ளையினுடைய உருவாக்க காலம். ஜே வாட்சன் சொல்வதைப் போல ஒரு பிள்ளையை நீங்கள் தாருங்கள், ஒரு 5 வயதுக்குட்பட்ட ஒரு பிள்ளையை தாருங்கள், நீங்கள் எப்படி உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அப்படி உருவாக்கி தருகிறேன். ஒரு கொள்ளை கொஸ்டினுடைய தலைவனாக அந்த பிள்ளையை உருவாக்க வேண்டுமா, உருவாக்கி தருகிறேன். ஒரு வைத்தியராக உருவாக்க வேண்டுமா, உருவாக்கி தருகிறேன். எப்போ? 5 வயசுக்குள்ள. அப்போ அதற்கு தேவையான எல்லா ப்ரோக்ராமிங்களையும் செய்கின்ற ஒரு காலப்பகுதியாகத்தான் இந்த 5 வயதுக்குட்பட்ட காலப்பகுதி இருக்கிறது. எனவே பிள்ளையினுடைய மூளையினுடைய கட்டமைப்பும் அப்படித்தான் இருக்கிறது, அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சில விடயங்கள் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியோடு அது மட்டுப்படுத்தப்பட்டுவிடும் அல்லது முடிவுறுத்தப்பட்டுவிடும். எனவே அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளே நாங்கள் பிள்ளைகளுக்கு எந்தெந்த விடயங்களை உட்புகுத்த வேண்டுமோ அந்தந்த விடயங்களை நாங்கள் உட்புகுத்தி விட வேண்டும், உட்புகுத்தி விட வேண்டும். எனவே பிள்ளையினுடைய மொழி ஆற்றல் இங்கு கவனிக்கப்பட வேண்டும். அதே போன்று பிள்ளையினுடைய அறிகை சிந்தனை ஆற்றல் இங்கு கவனிக்கப்பட வேண்டும். ரைட். அதே மாதிரி பிள்ளையினுடைய ஏனைய வளர்ச்சிகள் எங்களுக்கு தெரியும். இந்த புலனுறுப்புகள் என்ன நாங்கள் சொல்லுகிறோம். பிள்ளையினுடைய கேட்டல், பிள்ளையினுடைய பார்வை, பிள்ளையினுடைய நுகர்தல், பிள்ளையினுடைய தொடுகை, ரைட், இந்த பிள்ளையினுடைய சுவை நரம்புகள், இவைகளெல்லாம் பிள்ளை கற்பதற்கான புலனுறுப்புகள். கேட்டலினுடைய அவங்களுக்கு தெரியும். பிள்ளை அதாவது ஞாபகப்படுத்தலை பற்றி சொல்லுகின்ற நேரம் உளவியலாளர்கள் சொல்லுவார்கள், கேட்பதினூடாக பிள்ளையிடத்தில் ஒரு விடயம் 20% ஞாபகம் இருக்கு, பார்ப்பதினூடாக ஒரு பிள்ளையிடத்தில் ஒரு விடயம் 30% ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியுமாக இருக்கும், பார்த்து கேட்பதினூடாக பிள்ளைக்கு 50% ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியுமாக இருக்கும், பார்த்து கேட்டு சொல்லுவதனூடாக பிள்ளையிடத்தில் 70% நினைவாற்றல் நிற்கும், பார்த்து கேட்டு சொல்லி செய்வதனூடாக பிள்ளையிடத்தில் நினைவாற்றல் 90% இருக்கும் என்று சொல்லி இந்த நினைவாற்றல் தொடர்பாக பிள்ளைகளை சொல்வார். எனவே இந்த புலன் அங்கங்கள் என்பது அல்லது இந்த புல நுகர்ச்சிகள் என்பது இந்த இந்த புலனுறுப்புகள் என்பது மிக முக்கியம். இது இந்த புலன்களின் ஊடாக பிள்ளைகள் கற்றுக்கொள்கின்றதை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த ஒவ்வொரு புலனையும் பற்றி தனித்தனியாக பேசுவார்கள், தனித்தனியாக பேசுவார்கள். நீங்கள் இதற்கு மேலதிகமான வாசிப்புகள் என்றால் இதிலே இருந்துதான் பிள்ளையினுடைய இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ட் என்று நாங்கள் சொல்கிறோம், நுண்ணறிவு சார்ந்த விடயங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஒரு விஷுவல் இன்டெலிஜென்ட் வாரது, ஒரு ஆடிட்டரி இன்டெலிஜென்ட் வாரது, ஒரு கென்ஸ்டரிக் இன்டெலிஜென்ட் வாரது, ஒரு இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ட் வாரது, இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ட் வாரது, லாஜிக்கல் அண்ட் மெத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ட் உருவாகிறது, மியூசிக்கல் இன்டெலிஜென்ட் உருவாகிறது, நெச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ட் உருவாகிறது. எனவே நீங்கள் மேலதிகமான வாசிப்புக்காக இந்த டாக்டர் ஹாவார்ட் கார்னர் அவருடைய புத்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். அதனை பிள்ளைகள் அவர் சொல்வதை போன்று 3 வயதிலிருந்து ஒரு பிள்ளையை நாங்கள் அடையாளம் காணலாம். இந்த பிள்ளையை என்ன துறை சார்ந்த பிள்ளையாக நாங்கள் உருவாக்கலாம்? ஒரு ஒரு வைத்தியராக, ஒரு என்ஜினியராக, ஒரு அக்கவுண்டனாக, எந்த மாதிரியான ஒரு கலைஞனாரோ கவிஞனாக, ஒரு பிலோசபராக, எப்படியான ஒரு பிள்ளையாக நாங்கள் உருவாக்க நினைக்கிறோம் என்பதை பேராசிரியர் ஹாவார்ட் கார்னர் சொல்கிறார். பிள்ளையினுடைய இன்டெலிஜென்ஸை நாங்கள் பார்ப்பதன் ஊடாக நாங்கள் பிள்ளையை அந்த இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணித்தான் பிள்ளையினுடைய லேர்னிங் ஸ்டைல் தீர்மானிக்கப்படுகிறது என்று டாக்டர் ஹாவார்ட் கார்னர் அந்த புத்தகத்திலே குறிப்பிடுகிறார். பிள்ளை கற்பதும் பிள்ளைக்கு கற்பிப்பது என்பதும் பிள்ளையினுடைய நுண்ணறிவை அடிப்படையாக வைத்து வழங்கப்பட வேண்டும். எனவே அன்புக்குரிய பங்கு பற்றுனர்களே, இந்த இடத்திலே நாங்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதை இன்றைக்கு ஒரு சவாலாக பேசுகிறோம், சவாலாக பேசுகிறோம். பிள்ளைகளுக்கு கற்பிப்பது என்பது இன்றைக்கு ஒரு சிரம சாத்தியமான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைகளோடு உறவாடுவது, பிள்ளைகளை பேலன்ஸ் பண்ணுவது என்பது இன்றைக்கு ஒரு கஷ்டமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் சமனாக பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆனால் பிள்ளைகளுடைய நிலை அப்படி அல்ல. இந்த ஈக்குவாலிட்டிக்கும் இக்யூட்டிக்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைக்குமான போதிய அளவான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும். எல்லா பிள்ளைகளுக்கும் அல்லது எல்லோருக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாங்கள் கொடுப்போமாக இருந்தால் அங்கே இருக்கின்ற
சில பேர் பாதிக்கப்படுவார். அது குழந்தையாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், சிறுவனாக இருக்கலாம். பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே நாங்கள் பிள்ளைகளை எப்படி கவனிக்கிறோம்? இந்த ஆரம்ப கட்டம் என்பது பிள்ளையினுடைய இந்த 3000 டேஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உளவியலாளர் சொல்லுகிறார்கள், அது கற்றலிலே செல்வாக்கு செலுத்தக்கூடிய, பிள்ளை இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய, இந்த உலகத்துக்கு பிள்ளை ஆஹ், வெளியே வரக்கூடிய அந்த ஆளுமையை உருவாக்குகின்ற ஒரு காலமாக அதனை சொல்லுகிறார்கள். எனவே நான் ஒரு பகுதியை சொன்னேன். பிள்ளையினுடைய சவாலான ஒரு காலப்பகுதி இந்த 3 to 5 என்று நான் சொன்னேன். இரண்டாவது காலப்பகுதி பிள்ளையினுடைய இந்த எடுலசன்ஸ் பீரியட், இந்த பிள்ளையினுடைய இந்த 11 வயது அல்லது கட்டிலமை பருவம் என்று நாங்கள் சொல்கிறோம். அதுவும் பிள்ளைக்கும் எங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு சவாலான ஒரு காலமாக உளவியலாளர்கள் பார்க்கிறார். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் WDC விஜயவர்த்தன இலங்கையினுடைய உளவியல் உள மருத்துவர் சொல்வதைப் போல இலங்கையினுடைய மிக முக்கியமான 2 பொது பரீட்சைகளும் அந்த கட்டிலமை பருவத்துக்குள்ளே தான் இருக்கிறது. அந்த கட்டிலமை பருவத்துக்குள்ளே தான் இருக்கிறது. அப்போது இலங்கையினுடைய மொத்த கல்வி திட்டமும் பிள்ளைகளை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு நிலைமைக்கு கொண்டு வருகிறது என்று அவர் ஒரு ஃபோரமிலே சொன்னார். எனவே அன்புக்குரியவர்களே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடத்திட்டம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய வீடு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு என்வாய்மெண்டாக மாறிவிடக்கூடாது. எந்த வயது பிள்ளைகளாக இருந்தாலும், இதிலே நான் ஒரு ECD பிள்ளைகளை பற்றி குறிப்பிடுகின்றேன். ஆனால் பிள்ளைகளுடைய வயதுக்கு பொருத்தமான ஏற்பாடுகள், கற்றலுக்கான தயார் நிலைகள், கற்றலுக்கான ஏற்பாடுகள் பிள்ளைக்கு நாங்கள் கொடுக்கப்பட வேண்டும், ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இது உண்மையாக அந்த அந்த பிள்ளைகளுடைய அறிவு, ஆற்றல், திறன்கள், திறமைகள், தேர்ச்சிகள் எப்படியாக இருந்தாலும் ரைட் கொடுக்கப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட வேண்டும். பிள்ளைகளோடு நாங்கள் சேர்ந்து இயங்க வேண்டும். பிள்ளைகளோடு நாங்கள் சேர்ந்து இயங்க வேண்டும். நாங்கள் எவ்வளவோ செலவழிக்கிறோம், எவ்வளவோ செலவழிக்கிறோம். உண்பதற்கும் உடுப்பதற்கும் நிறையவே செலவழிக்கிறோம். ஆனால் பிள்ளைகளுடைய கற்றலுக்காக நாங்கள் எவ்வளவு எங்களுடைய செலவழித்தலிலே நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய முதலீடு என்பது பிள்ளைகளுடைய கற்றலுக்காக செலவழிக்கின்ற செலவழி. கற்றலுக்காக செலவழிக்கின்ற செலவழிப்பு. எனவே பிள்ளைகளிடத்திலே கற்றல் ஒரு ஊக்கமளிக்கக்கூடியதாக எங்களால் மாற்றப்பட மிக முக்கியமான ஒரு பணிதான் பிள்ளைகளிடத்திலே, இந்த இளவயது பிள்ளைகளிடத்திலே அல்லது குழந்தைகளிடத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயம். அப்போ நீங்கள் அதனை வாசிக்கலாம். உங்கள் குழந்தையும் ஐன்ஸ்டைன் ஆக வேண்டுமா என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, அழகான புத்தகம், தமிழில் இருக்கிறது, நீங்கள் வாசித்து பார்க்கலாம். எனவே உங்களுடைய பிள்ளைகள் இளவயதிலே அந்த கற்றலோடு இருக்கின்ற ஆர்வம், ஊக்கம் வர வேண்டுமாக இருந்தால் பிள்ளைகளுக்கு விருப்பமான விடயம்தான் இந்த நிறங்களோடும் வரைதலோடும் பிள்ளைகளுக்கு விருப்பம் இருக்கும். இந்த டாய்ஸ்களோட பிள்ளைகளுக்கு விருப்பம் இருக்கும். அதனை நாங்கள் அந்த டாய்ஸ்களோட, கலர்களோட, ட்ரோவிங்கோட, பெயிண்டிங்கோட பிள்ளையை நாங்கள் ஈடுபடுத்தணும். மிக முக்கியம். பிள்ளைகளுக்கு ஊக்கம் வரும். இதிலே நாங்கள் லிமிட்டேஷனுகளை அல்லது மட்டுப்பாடுகளை செய்யக்கூடாது. இரண்டாவது விடயம், பிள்ளைகளுக்கு நாங்கள் கதைகளை சொல்லணும், மோரல் ஸ்டோரிஸ்களை. முந்தைய ஒரு காலத்தில் பிள்ளைகளிடத்தில் கதை சொல்லக்கூடிய பாட்டிகள் வீட்டில் இருந்தார்கள். இப்போ அவர்களெல்லாம் இந்த வயோதிப இல்லங்களுக்கு மாற்றப்பட்டு விட்டார்கள். எனவே எங்களுக்கு கதை சொல்வதற்கு நேரம் இல்லை. பிள்ளையோடு எங்களுடைய குவாலிட்டி டைம் பிள்ளையோடு இல்லை. எங்களுடைய குவாலிட்டி டைம் எங்களோட பிஸ்னஸுக்கும் எங்களோட ஒர்க் பிளேஸுக்கும் போயிட்டுது. ரைட். ஆனால் வீட்டை ஸ்ட்ரெஸ்ஸாக தான் வீட்டை வாரம். பிள்ளைகளோட கதைக்கிறதுக்கு, பிள்ளைகளோட விளையாடுறதுக்கு எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நிறைய பிள்ளைகளோடு நாங்கள் விளையாடுவோம். பிள்ளை சொல்கிற விளையாட்டை விளையாடுவோம். பிள்ளோட வயதுக்கு இறங்கி போவோம். பிள்ளோட வயதுக்கு இறங்கி போவோம். குழந்தைகளோட ஈடுபாடுற நேரம் நாங்களும் ஒரு குழந்தைகளாக மாறுவோம். நான் தந்தை அல்லது நான் தாய் அல்லது நான் ஒரு டாக்டர், நான் ஒரு கவுன்சிலர், நான் ஒரு என்ஜினியர், நான் ஒருங்கிற அந்த ரோலை விட்டு வீட்டை வந்தோடனே பிள்ளைகளோட நானும் ஒரு பிள்ளைகளாக சேர்ந்து அந்த மலையிலைகளோட சீரக்குள்ள வார அந்த சந்தோஷம் அது எங்கவும் கிடைக்காது.
ரைட். எனவே அடுத்த விடயம், பிள்ளைகள பங்கேற்ப நாங்க உறுதிப்படுத்துவோம். அது விளையாட்டாக இருக்கலாம், ஏனைய செயற்பாடுகளாக இருக்கலாம், ஒரு பயணமாக இருக்கலாம். ரைட். எந்த செயற்பாடாக இருந்தாலும் பிள்ளோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது? ரைட். பிள்ளோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது? அது ஆண் குழந்தையா இருக்கலாம், பெண் குழந்தையா இருக்கலாம். ரைட். இந்த இந்த டிஃப்ரென்சஸ் இருக்கு, மேல் ஃபீமேல் டிஃப்ரென்சஸ் இருக்குது. பிள்ளைகளில் நான் சொன்ன மாதிரி வயது வித்தியாசங்கள் இருக்கிற மாதிரி இந்த பால் வித்தியாசங்களும் இருக்குது. எனவே பிள்ளையை நாங்கள் எப்படி ஈடுபடுத்துகிறோம்? எல்லா பிள்ளையும் உண்டு அல்லன்னு நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்திலே. எனவே பிள்ளைகளோட நாங்கள் பிள்ளைகள் எந்த அளவு தூரம் பங்கேற்கிறாங்க, எனவே பிள்ளைகளுக்கு பகுதி அளவில் நாங்கள் பொறுப்புகளை கொடுப்போம். அப்பதான் பிள்ளை ஒரு பொறுப்புணர்ச்சி உள்ள பிள்ளையாக வளரும். அப்பதான் பிள்ளைக்கு படிப்புங்கிறது எப்படி முக்கியம்ங்கிறத கற்றுக்கொள்ளும். அளவுகளை கற்றுக் கொடுப்போம், திணிவுகளை கற்றுக் கொடுப்போம். என்றால் இதெல்லாம் வீட்டில் இல்லை. எனவே பிள்ளைகளுக்கு சில வீடியோஸ் இருக்குது, அந்த காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் எனக்கு குறைவாக இருக்கிறது, நேரம் வரையறை செய்யப்பட்டிருக்குது. இந்த பிள்ளைகளை நாங்கள் சமையல் அறையில் எப்படி கற்றுக் கொடுக்கலாம், அதே போல் வீட்டுக்கு வெளியில் பயணங்கள் போக்குள்ள நாங்கள் எப்படி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம், காட்சிகள் எப்படி காணலாம், பிள்ளை கேள்வி கேட்கறதினூடாக கற்றுக்கொள்ளும், அவதானித்தலினூடாக கற்றுக்கொள்ளும், தர்க்கித்தலினூடாக கற்றுக்கொள்ளும். இப்படி பல கற்றலிலே பல படிநிலைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வயது பிள்ளைகளுக்கும் நாங்கள் அந்த மாதிரியான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொடுக்கிறோம். பிள்ளைகள் கேள்வி கேட்கவில்லை என்றால் பிள்ளையினுடைய கற்றலிலே முதலாவது நடைபெறுவது பிள்ளை கேள்வி கேட்க வேண்டும். பிள்ளை கொஷன் பண்ணணும். பிள்ளை கொஷன் பண்ணலண்டா பிள்ளைகிட்ட நாங்கள் கொஷன் பண்ணணும். மகன் அண்ணா தெரியுற என்னன்னு தெரியுமா, மகள் அண்ணா தெரியுற என்னன்னு தெரியுமா, அது ஏன் சிறிதாக இருக்குது தெரியுமா, அது ஏன் பெரிதாக இருக்குது தெரியுமா, அது ஏன் பச்சையாக இருக்குது தெரியுமா, அது ஏன் நீளமாக இருக்கிறது தெரியுமாண்டு பிள்ளைகளிடத்தில் நாங்கள் கேள்விகளை கேட்க வேண்டும். கேள்விகளின் கேட்பதனூடாக கேள்விகளை நாங்கள் தொந்தரவாக பார்க்கக்கூடாது. கேள்விகளை நாங்கள் வாய்ப்பாக, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கின்ற, பிள்ளை கேட்கின்ற கேள்விகளுக்கு பிள்ளையினுடைய அறிவுக்கும் பிள்ளையினுடைய உள்வாங்கக்கூடிய திறனுக்கும் ஏற்ப நாங்கள் பிள்ளைகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். பிள்ளைகளுடைய கற்றலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாமல், பிள்ளைகளை தெரிந்ததிலே இருந்து தெரியாததை நோக்கி பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இலகுவிலே இருந்து கஷ்டத்தை நோக்கி நாங்கள் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரியான இந்த அமைப்பின் ஊடாக நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். எங்களுடைய வீடு பிள்ளையினுடைய கற்றலுக்கு தேவையான பொருத்தமான ஒரு வீடாக, ஒரு ஆரோக்கியமான வீடாக, ஒரு உகந்த வீட்டு சூழலாக பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். நான் சொன்னதை போல அங்கே இருக்கின்ற பகுதிக அமைப்புகள் அல்ல பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது, அங்கே இருக்கின்ற அந்த சைக்காலஜிக்கல் பாண்ட், அதுதான் முக்கியம். பிள்ளைகளை படி என்று வற்புறுத்துவதை விட பிள்ளை இயல்பாக படிக்கக்கூடிய, பிள்ளை இயல்பாக சிந்திக்கக்கூடிய, பிள்ளையினுடைய உணர்வுகளை இயல்பாக பிள்ளை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு வீட்டு சூழலை நாங்கள் ஏற்படுத்துவோம். எனவே அதுதான் ஒரு ஆரோக்கியமான கற்றலுக்கு உகந்த ஒரு வீட்டுச் சூழலாக நான் காணுகிறேன். நான் நினைக்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலம் கதைத்திருக்கிறேன். எனவே இது உங்களுக்கான ஒரு கேள்வி பதிலாக நான் இணைய நேரங்களை தருகிறேன். இந்த பகுதிக்குள்ளே உங்களிடம் இருக்கின்ற கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் அல்லது நீங்கள் விரிவாக அணுக வேண்டிய விடயங்கள் இருந்தால் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுடைய கருத்துக்களையும் அல்லது உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நினைக்கிறேன் இது ஒரு முக்கியமான தலைப்பு, நிறைய கேள்விகள் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வர பிரச்சனை. நாங்க ஒரு சராசரியாக ஒரு தாய் ஒரு தந்தை யோசிக்கிற மகன் இப்படித்தான் வரணும் என்று சொல்லி யோசிக்கிறது. ஆனால் அவருக்குள்ள அதை விட நல்ல திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை நாங்க கொணர தவறதுக்கான அடிப்படை காரணம் நாங்க இந்த அடிப்படையான இந்த விஷயத்தை விளங்கி கொள்ளாம இருக்கிறது. ஆகவே உங்களோட கேள்விகள் கட்டாயம் கேட்டா நீங்க நிறைய தெளிவுபடலாம் நினைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம் சார், இந்த நீங்க சொன்னீங்க இப்ப கற்றலுக்கான ஊக்கம்ன்ற விஷயத்துல இந்த டீச் யூ சில்ட்ரன் அந்த விஷயத்துல வார நேரம் புள்ளல்ட்ட இந்த கேள்வி விஷயம் உண்மையிலே இந்த எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதாக்கினண்டா என் பேபியும் சின்ன வயசுல இருந்தே நிறைய கொஸ்டின்கள் கேட்டுக்கொண்டிருந்தா. நான் ஒரு டீச்சர்ன்ற வகையில எனக்கும் இந்த பிஸி லைஃப் தானே, அவசரமா வேலைகள் செஞ்சுட்டு இதாகி போறதுல இப்ப அவ வந்து கேட்கிற கேள்விகளுக்கு சம்டைம் எனக்கு ஆன்சர் பண்ணி கொள்ளையில. அந்த டைம்ல வந்து
இந்த சில கேள்விகள சார் நான் வந்து சிலதுக்கு ஏழுமான அளவு ஆன்சர் பண்ணுவேன். ம். சம்டைம் வந்து அத நான் வந்து அவாய்ட் பண்றேன். அந்த ம். டைம்லலாம் வந்து நான் எப்படி அந்த அந்த விஷயத்த அணுகுறேன்னு சொல்லி கொஞ்சம் ஏன்னா அந்த ம். பிஸி ம். லைஃபோட எப்படி தாக்குறேன்னு சொல்லி ம். கொஞ்சம் ம். சொன்னீங்களா? ம். நல்ல நல்ல கேள்வி. இப்ப நான் கேட்கிற அ பொதுவான ஒரு கேள்வி என்னென்றால், எங்களுக்கு எது முக்கியம் என்கிறதும் இங்க சொல்லப்படணும். இந்த ஏஜெண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் என்று சொல்லுவார்கள் அதனை. ஒரு காரியத்தை நாங்க தள்ளி வைக்கிறதுக்கும், ஒத்தி போடுறதுக்கும், ஒரு காரியத்தை ஆற்றுறதுக்கும் இடையில நாங்க கேட்க வேண்டிய 2 கேள்விகள் இருக்கு. ஏஜெண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். முக்கியம், அவசரம். உண்மையில் எங்களுக்கு தொழில் முக்கியமா? அல்லது பயணம் போறது முக்கியமா? பிள்ளை முக்கியமா? வீடு முக்கியமா? என்று கேட்டா, எல்லா பெற்றோர்களும் சொல்ற ஒரு விடயம். நான் ஒருமித்து சொல்ற ஒரே குரல், எல்லாத்தையும் விட பிள்ளைகள் தான் முக்கியம் என்று சொல்லுகிறார்கள். பாராட்டுகின்றேன், ஏற்றுக்கொள்கின்றேன். அப்படி என்றால், பிள்ளை ஒரு கேள்வியை கேட்கிறது என்றால், என்னுடைய இதர கடமைகளை விட, இதர செயற்பாடுகளை விட பிள்ளைக்கான அந்த நேரம் கொடுக்கப்பட வேண்டும். பிள்ளைக்கான அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்பட வேண்டும். இப்போ கதைகள், உதாரணங்கள் சொல்லலாம். வரலாறுகள்ல இருக்குது, நடைமுறைகள் இருக்கு. எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இதில் இல்லை. ஒரு ஃபிசிக்கல் கிளாஸ்னா உங்களுக்கு நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். அந்த பிள்ளைக்கு நாங்கள் அந்த நேரம் கொடுப்பதனால் பிள்ளை எப்படி உருவாக்கப்படுகிறது, பிள்ளை எப்படி விருத்தி அடைகிறது, ரைட். பிள்ளை ஒரு காட்சியை காணுகின்ற நேரம் அதிலே கேள்விகளை கேட்கும். அல்லது பிள்ளைக்கு ஒரு புதிய விடயம் வந்து சேருகின்ற நேரம் பிள்ளை கேள்விகளை கேட்கும். அல்லது தெரியாத ஒரு விடயத்தை பிள்ளை சந்திக்கிற நேரம் பிள்ளை கேள்வி கேட்கும். அல்லது பிள்ளை பயப்படுகின்ற அல்லது பிள்ளை அச்சப்படுகின்ற ஒரு நேரத்தில் பிள்ளை கேள்விகளை கேட்கும். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் கட்டாயம் பிள்ளைக்கு டைம் கொடுக்கணும், பிள்ளைக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும் என்கிறதான் என்னுடைய இது. ஆனால் நீங்கள் சொல்லதை போல நான் ஒரு பிஸியாக இருக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம். பிஸியாக இருக்கிறேன் என்றால், அந்த பிஸி என்பதை நாங்கள் எப்படி தீர்மானிப்பது? அதாவது பிஸி என்பது ஒரு அவசரமான ஒரு விடயம். அதாவது அதை போஸ்ட்போன் பண்ண இயலாது. அது லிமிட்டட் டைம் அல்லது அதுக்கு அவகாசம் இல்லை, அது ஒத்திவைக்க முடியாதுன்னு இருந்தால், பிள்ளையை நாங்கள் எப்படி டைவர்ட் பண்ணலாம்? பிள்ளை கேட்குற கேள்விக்கு பிள்ளைகளிடத்தில் உங்களுக்கு தெரியும், பிள்ளைகளிடத்தில் இந்த பொறுமை காட்கிற மனோநிலை இருக்க மாட்டாது. அவசரமாக கிடைக்கணும், அந்த டிலே பண்ணுறதுக்கு பிள்ளை விரும்ப மாட்டாது. பிள்ளை எல்லாம் ஓடரை பிள்ளை விரும்ப மாட்டாது. ஒரு ஒழுங்கா வரணுங்கிறத பிள்ளை விரும்ப மாட்டாது. அதே மாதிரி பிள்ளை பொறுமை காக்கவும் வர மாட்டாது. அந்த வயது போக போகத்தான் அந்த முதிர்ச்சி வரும். அதனால் இந்த கேள்வி கேட்கக்கூடிய வயது என்பது பிள்ளை 2 வயதில் கேள்வி கேட்க ஸ்டார்ட் ஆகும். பிள்ளை நல்ல பேச்சு மொழித்திறன் வளர்ச்சி அடைய, சொற்களை கையாளுற திறன் வளர வளர பிள்ளை கேள்வி கேட்கும். அப்போ இந்த 2 வயதில் அதைத்தான் நான் சொல்கிறேன், எப்போ நீங்கள் அதை ஒத்தி வைக்கணும் அல்லது எப்போ பிஸின்னுட்டு பிறகு சொல்கிறேன் என்று சொல்லணும் என்றால், பிள்ளைக்கு அந்த காத்திருக்கலாம் என்கின்ற ஒரு மனோநிலை. அதாவது உளவியல் சொல்லுது என்னண்டா, ஒரு 4 வயது பிள்ளைக்கு காத்திருக்கக்கூடிய மனோநிலை வரும். அப்போ 4 வயது பிள்ளைக்கு சொல்லலாம், அம்மா அப்பா இப்போ பிஸியாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு இது தொடர்பாக பிறகு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரைட், இது தொடர்பாக பிறகு நான் பிள்ளைக்கு தெளிவுபடுத்துறேன்னு சொல்லலாம். அந்த பிள்ளை பொறுமை காக்கும், காத்திருக்கும். ஆனால் 2 வயது பிள்ளை கேள்வி கேட்குமாக இருந்தால், 2 வயது பிள்ளை ஒரு கோரிக்கையை வைக்குமாக இருந்தால், தயவு செய்து அதை ஒத்தி போடவோ அல்லது காலம் தாழ்த்தவோ வேண்டாம். பிள்ளை அதை மறந்துடும் அல்லது இதுக்கு பிறகு இப்படி ஒரு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு பிள்ளை தனக்குள்ளேயே சில விஷயங்களை ஏற்படுத்தி கொள்ளும். எனவே அந்த 2 வயதிலிருந்து 4 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை கேள்வி கேட்குமாக இருந்தால், அந்த குழந்தைக்கு நீங்கள் உடனே பதிலளியுங்கள். 4 வயதுக்கு பிந்தின குழந்தை ஒரு கேள்வியை கேட்குமாக இருந்தால், பிள்ளைக்கு அந்த பொறுமை காக்கிறதுக்கும் காத்திருக்கிறதுக்குமான அந்த எபிலிட்டி வந்து டெவலப் ஆகிருக்கும். நீங்கள் சொல்லுங்க, அம்மா அல்லது அப்பா, நான் இப்படி ஒரு வேலையில் இருக்கிறேன், பிஸியாக இருக்கிறேன், உங்களுக்கு நான் பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் நான் சொல்கிறேன்டா, பிள்ளை அதை ஞாபகம் வச்சுக்கிது பிள்ளை கேட்கும், அல்லது நீங்கள் பிள்ளைக்கு அதை ரிமைண்ட் பண்ணி சொல்லி கொடுக்கலாம். எனவே 2க்கும் 4க்கும் இடைப்பட்ட பிள்ளை கேள்வி கேட்டால் உடனே ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கு மேலே உள்ள பிள்ளைகள் கேட்டால் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒத்தி போட்டு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கலாம். அடுத்தது பிள்ளைகளுடைய கவனம் செலுத்துகிற நேரத்தை பொறுத்த வரைக்கும், இந்த 10 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுடைய த கன்சன்ட்ரேட் டைமுங்கிறது வந்து ஏஜ் ப்ளஸ் 1 சொல்லுவார்கள், வயது சக 1 நிமிடம் என்று சொல்லுவார்கள். அவ்வளவுக்கு தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், அவ்வளவுக்கு தான் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். அதை விட கூட பிள்ளைக்கு திணிக்கக்கூடாது.
ரைட். ஏஜ் ப்ளஸ் ஒன். இப்போ உதாரணமாக 6 வயசு பிள்ளைண்டா 7 வயது அதாவது கவனிக்கின்ற திறன் தான் பிள்ளைக்கு இருக்கும். அதை விட கூட இருக்க மாட்டேன். இப்போ வளர்ந்த எங்களை போன்ற வளர்ந்தவர்களுக்கு வந்து 18 தொடக்கம் 20 நிமிடம். சில உளவியலாளர்கள் 18 நிமிடம் என்று சொல்லுகிறார்கள். சில உளவியலாளர்கள் 20 நிமிடம் என்று சொல்லுகிறார். 20 என்று எடுத்துக்கொள்வோமே. எங்களுடைய அந்த கன்சன்ட்ரேட் டைம்ங்கிறது வந்து 20 நிமிடம். ஆனால் 10 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுடைய கவனம் செலுத்துகிற நேரம்ங்கிறது வந்து நாங்கள் பார்க்குறோம் வயது சக 1 நிமிடம் என்று பார்க்குறோம். எனவே அதனையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு கருத்தொன்று ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இப்ப அந்த கேள்வி கேட்கிறேன்னு சொல்ற விஷயம் வந்து ஒரு கியூரியோசிட்டி, அவங்களோட அந்த ஒரு புரிதலுக்கான ஒரு ஆசை அவ. அப்ப பெற்றோர் சில நேரம் என்ன செய்யற, அந்த கேள்வி கேட்கறது ஒரு எரிச்சலா பாக்குறது, ஒரு கஷ்டமா பாக்குறது. சோ நாங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு கேள்வி கேட்கிற புள்ளைய நாங்க என்கரேஜ் பண்றது மூலம் நல்ல ஒரு கேள்வி பதில் சொல்லல, பட் நாங்க என்ன செய்யறோம், சும்மா எங்கட வந்த வக்கில சொல்லி கொண்டு போறோம். அந்த புள்ளைய நாங்க பாராட்டுறோம். அத நாங்க லிசன் பண்றதை உணர்த்துறோம். அதை செஞ்சாலும் கூட அந்த பிள்ளைக்கு என்ன செய்யாது, திரும்ப அந்த கேள்வி கேட்கிற அந்த ஆசை விடுபடாது. அதாவது அந்த பிள்ளைகள் கேள்வி கேட்கக்குள்ள சில நேரம் அந்த கேள்வி கேட்குற மெட்ரஸ் வந்து சில நேரம் உங்களை ஒரு கணம் தூக்கி போடும். சில கேள்விகள் பிள்ளை கேட்கும். இப்போ எல்லா பிள்ளைகளும் வந்து ஃபாஸ்டான இந்த ஹைப்ரிட் சைல்டுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பிள்ளைகள் கேள்வி கேட்குறது வந்து ஏண்டா பிள்ளைக்கு வந்து சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் கூட, அதால் பிள்ளை கேள்வி கேட்குறதும் கூட. சில பிள்ளைகள் கேள்வி கேட்குறது வந்து பெற்றோர்கள் திணறி போகிறார்கள். என்ன கேள்வி, இது எப்படி ஆன்சர் பண்ணுற? சில பேர் என்னக்கிட்ட கோல் பண்ணி கேட்பாங்க, இப்படி ஒரு கேள்வியை புள்ள கேட்கான், இது புள்ளோட வயதுக்கு பொருத்தமான கேள்வி மாதிரி விளங்கலையே, புள்ள என்னையாலும் பாதிக்கப்பட்டிருக்குமா? ரைட். அப்போ உங்களுக்கு தெரியணும் புள்ளோட இந்த இமேஜினேட்டிவ் வந்து எந்த வயசில் கூட இருக்குமென்னு சொல்லி, இந்த கற்பனை வளம்னு நாங்கள் சொல்கிறோம் தானே. அப்போ அந்த கற்பனை வளம் கூடின பிள்ளை வந்து கூட மொழி ஆற்றல் கூட பிள்ளையா இருக்கும். புள்ள நிறைய சொற்களை பயன்படுத்துகிற பிள்ளையா இருக்கும், நிறைய கேள்விகளை கேட்குற பிள்ளையா இருக்கும், அதாவது கூட கதைக்கிற பிள்ளையா இருக்கும். இப்போ வந்து சில விஷயங்களை நான் இங்கே சொல்லலை, இந்த டிஸார்டர்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ இளங்கட அந்த பீடியாட்ரிக் சைக்காலஜிஸ்ட் செஞ்ச ரிசர்ச்சில் வந்து இப்போ இளங்கட பிள்ளைகளில் வந்து கிட்டத்தட்ட 36% பிள்ளைகள் வந்து இந்த ADHD பிள்ளைகள், அட்டென்ஷன் ஹைப்பர் டெஃபிசிட் டிஸார்டர்ஸான பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? சரியா எந்த பாஷையில் சொல்கிறேன்டா, சரியான துரு துரு பிள்ளைகளாக இருப்பாங்க. இந்த சிமாக் மாதிரி பிள்ளைகள்னு சொல்கிறேன், ரைட் என்று நான் சொல்கிறேன். அப்போ இந்த 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 பிள்ளைகளோட பெற்றோர்கள் டீல் பண்ணுறங்கிறது ஒரு கஷ்டமான காரணமாக இருக்கும். எனவே அந்த பிள்ளைகளை சார் சொன்ன மாதிரி பிள்ளைகள் அந்த ஆர்வத்தை நாங்கள் தட்டி கழிச்சிடாம, ரைட், பிள்ளைய நாங்கள் ஹக் பண்ணி பிள்ளைய கிஸ் பண்ணி நல்ல கேள்வி, அழகான கேள்வி, நான் சொல்கிறேன் பிள்ளைக்கு சொல்கிறேன், ரைட், நான் 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 எனக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் தெரியான்னு சொல்லுங்கள் பிள்ளைகள்கிட்ட. பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் தவறு செஞ்சிட்டீங்கன்னா தாராளமாக மன்னிப்பு கேளுங்க. பிள்ளைகிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்குறா, இது எப்படி சாத்தியமா? அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் ஈகோ பார்க்க தேவையில்ல. பிள்ளைகள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, மன்னிப்பு கேளுங்க. அதே மாதிரி பிள்ளைகள்கிட்ட நீங்கள் தெரியலைன்னு சொல்கிறத நீங்கள் குறையாக பார்க்க தேவையில்ல. அம்மாவுக்கு தெரியா இது சம்மந்தமாக அறிவில்லை, ரைட், நான் கேட்டு கதைச்சி சொல்கிறேன்னு சொல்லுங்கள். அது பிள்ளைக்கு இன்னும் ஒரு ஆர்வத்தை தரும். ரைட். நல்ல கேள்வி. புள்ள கேட்குறது வந்து இந்த எறும்புகளை கொலை செய்கிறது, எறும்புகள் உயிர் தானே, உயிரினங்கள் தானே, கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது, அல்லது எலும்புகள் இதை தூக்கி கொண்டு போகிறது, கால் வலிக்காதான்னு கேட்குறது, இப்படியெல்லாம் கேட்பாங்க புள்ள. உண்மையிலே வெரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பிள்ளைகள் கேள்வி கேட்பாங்க. நான் சொன்னேன் நான் ஒரு புத்தகம், இந்த என்கிட்ட ஒரு புத்தகம் இருக்குது, நான் சாருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன், பிள்ளைகளில் கேள்விகளும் பதில்களும் என்கிட்ட ஒரு புத்தகம் இருக்குது, நான் அனுப்புகிறேன். 7 மண்டா சார் இதில் இருக்கிற ஆக்களை ஷேர் பண்ணி விடுங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் இன்ஷா அல்லாஹ் அதில் இருக்குது. எல்லா கேள்விகளையும் சொல்லிக்கொள்ளையில அது இன்னைக்கு. சரி, ஏதாவது கேள்விகள் இருக்குதா?
நான் நினைக்கிறேன் வேற அது கேள்விகள் இல்லாட்டி முடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நான் ஒரு கேள்வி கேட்கலாமா சார்? ப்ளீஸ் சொல்லுங்க கேட்கலாம். சொல்லுங்க. சில பிள்ளைகள் வித்தியாசமான நடத்தைகளை காட்டுறாங்க சார். ஓ பேரண்ட்ஸுக்கும் தொடர்பு இல்ல. அதுக்கடுத்து சமூகத்துக்கும் தொடர்பு இல்லாத நடத்தைகளை காட்டுற பிள்ளைகளா இருக்கிறாங்க சார். என்ன வயசு பிள்ளைகள்? ஆ, கிட்டத்தட்ட ஒரு 10க்கு 10 வயசு கீழே உள்ள பிள்ளைகள் சார். ம் ம் 10 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைன்னு சொல்றாங்களா? ஆமா சார். ரைட். என்ன மாதிரியான நடத்தை? நடத்தைன்னா பேரண்ட்ஸ் கிட்ட அப்படியான குணங்கள் ஒன்றுமில்ல. சில வேளை தவறான வார்த்தை பிரயோகம். ஆ ம் அல்லது சில வேளை சில பொருட்கள் எடுத்து மறைக்கிற விஷயங்கள். ம் சில நேரங்கள்ல மத்தவங்கட்ட பொருளை டேமேஜ் பண்ற மாதிரியான ம் விஷயங்கள். ம் ம் அல்லது மத்தவங்களோட போயிட்டு பேச முடியாம, பழக முடியாத சந்தர்ப்பங்கள். ரைட். ஓகே. ரைட். பிள்ளைகள்ல ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டாக பார்ப்போம். ரெண்டாக டிவைட் பண்ணி பார்ப்போம். ஒன்று வந்து இமோஷனல் ப்ராப்ளம், அடுத்தது பிஹேவியரல் ப்ராப்ளம். உளவியல் அப்படித்தான் பார்க்கும். ஒரு பிள்ளையிடத்துல ஒரு பிரச்சனை வந்தென்றால் அது இமோஷனலானதா, உணர்வு சார்ந்ததா என்று பார்க்கணும், அல்லது நடத்தை சார்ந்ததா என்று பார்க்கணும். நடத்தை சார்ந்ததாக இருக்குமாக இருந்தால் அந்த நடத்தையை திருத்தி அமைக்கிறதுக்கான பிஹேவியரை மோடிஃபை பண்ணுறதுக்கான நிறைய டூல்ஸ் இருக்கு. பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்மேஷன் சிஸ்டம் இருக்குது, நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. அதை எதை கொடுத்து செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். அடுத்தது ரிவார்டிங் சிஸ்டம் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த இதில் நான் இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் நான் சொல்லலை. இந்த ரிவார்டிங் ஆப்ஷனில் தான் இந்த கடைசியான 7வது ஆப்ஷனாகத்தான் இந்த பனிஷ்மெண்ட் வரும். தண்டித்தலுங்கிறது வரும். அதை வேறொரு டாப்பிக்கில் சேர்த்து கொண்டானால இந்த பிள்ளைகளில் நடத்தையை திருத்தி அமைக்கிறதுல இந்த பனிஷ்மெண்ட் ஒர்க் பண்ணுமா இல்லையாங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அந்த அடிப்படையில் பிள்ளைகளிடத்துல நீங்கள் ஏதாலும் நடத்தை மாற்றங்களை காண்றீங்கள் என்றால் அந்த நடத்தை மாற்றம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யாரோடையும் பேசுறதில்ல, ஒரு செல்ஃப் ஐசோலேஷன், பிள்ளை ஒரு ஓரமாக தான் இருக்கிற, யாரோடையும் கதைக்கிறதில்ல, கேள்வி கேட்டாலும் பிள்ளை கதைக்கிறதில்ல. அப்போ இந்த நடத்தை ஒரு உணர்வு சார்ந்த விஷயம். அதாவது பிள்ளை நினைக்கலாம், என்னை யாரும் இந்த இடத்துல ஏற்றுக்கொள்றாங்க இல்லை, அல்லது நான் அவங்கள விட குறைந்த நிலையில நான் இருக்கிறேன், அந்த மாதிரியான அந்த குறைத்து மதிப்பிடுகின்ற, அது சொல்லுவாங்க இன்ஃபீரியாரிட்டி கம்ப்ளெக்ஸ் என்று சொல்லி, அல்லது சுப்ரியாரிட்டி கம்ப்ளெக்ஸ் பிள்ளைகளுக்குள்ள வரலாம். தன்னை விட கொஞ்சம் உயர்த்தி தன்னை பார்க்குற மனோநிலை பிள்ளைகளுக்குள்ள வரலாம். அப்படியும் பிள்ளைகள் மற்ற ஆக்களோட இன்டராக்ட் ஆகிற, அல்லது பிள்ளைகள் களவு செய்கிற பிள்ளைகள் இருக்கும், அல்லது பிள்ளைகள் அடுத்த பிள்ளைகளை தொந்தரவு செய்கிற, டிஸ்டர்பன்ஸ் செய்கிற பிள்ளைகள் இருக்கும். இது இந்த நான் யோசிச்சேன், அது ஒரு தனியான விஷயம். இந்த பிள்ளைகளில் நடத்த ரீதியான, உணர்வு ரீதியான, மனவெளிச்சி ரீதியான பிரச்சனைகள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். பயப்படுற பிள்ளைகள் இருக்கு. அப்போ சில பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறல்ல, ரைட், ஸ்கூலுக்கு போகிறதுல விருப்பம் இல்லை, சில டீச்சர்ஸை கண்டா விருப்பம் இல்லை என்று சொல்கிறதெல்லாம் இருக்குது. அல்லது பிள்ளைகள் தண்ட பேரண்ட்ஸுக்கிட்ட மனம் திறந்து கதைக்கிறல்ல. இப்படியான நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நடத்தை சார்ந்த, உணர்வுகள் சார்ந்த சார், இதுல பிரச்சனை. இன்னொரு விஷயம் உண்டு, அது உங்கள்ட்ட இந்த கேள்வியா கேட்கிறேன். ஆ அதாவது இந்த அட்டென்ஷன் எடுத்துக்கொள்றதுக்காகவும் சில பிள்ளைகள் இப்படி தவறு வேணுமென்றே தவற செய்யறது. அது பேரண்ட்ஸுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரியும், பட் அந்த விருப்பமில்லாத காரியங்களே திரும்ப திரும்ப செய்யறது அட்டென்ஷன் எடுத்துக்கொள்றதுக்காக. அப்படி ஒரு விஷயம் இருக்கா? இருக்கு, அப்படி இருக்கு. இப்போ உதாரணமா நாங்க பிள்ளைய கவனிக்கலண்டா, பிள்ளை தன்னை கவனிக்கணுமெண்டு பிள்ளை நாடுதுன்னு சொன்னால் எல்லாரும் இருக்கிற ஒரு இடத்துல பிள்ளை சூப் பண்ணிட்டு போகும். அப்போ பிள்ளைய நாங்கள் எல்லாரும் கவனிப்போம். இப்போ பிள்ளை நாம சொல்லுவோம் வந்திருக்கிற விசிட்டர்ஸுக்கிட்ட, ஒரு நாளும் இவன் இப்படி செய்யறல்ல, இன்றைக்கு பாருங்க நீங்க வந்திருக்கீங்க செஞ்சுட்டான்னு. பிள்ளைகளுக்கு தெரியும், நாங்க ரெஸ்பெக்ட் பண்ற ஆட்களோட நாங்க இருக்கிற நேரம் பிள்ளைய கண்டிக்க மாட்டோம், பிள்ளைய குறை சொல்ல மாட்டோம்னு தெரியும். அதால நீங்க பாருங்க, நாங்க ஒரு விசிட் போயிருக்கிற நேரம் அல்லது நாங்க எங்கட வீட்டுல விசிட்டர்ஸ் வந்திருக்கிற நேரம் அவங்களோட நாங்க எப்படி கம்யூனிகேட் பண்றோம்ங்கிறத பார்த்து மெதுவா போனை தூக்கிட்டு போவான், அல்லது அவன் என்ன காரியத்தை ஆற்றான். ஆனா பிள்ளைகிட்ட அது உண்மையா அந்த நடத்தை இல்லை. ஆனா பிள்ளை சொல்றான், எங்களை கவனிங்க, நீங்களே கதைச்சிட்டு இருந்தா எங்களை கவனிக்கிறீங்கல்ல. நான் பிள்ளைக்கும் தேவை இருக்குத்தானே, சைக்காலஜிக்கல் நீட்ஸ் பிள்ளைக்கும் இருக்குத்தானே. அப்ப பிள்ளைய பார்க்கணும் என்று நான் சொல்றது நல்ல, அது பிள்ளையோட அட்டென்ஷனல் பிஹேவியரா வரும். அப்படியான சந்தர்ப்பங்கள் நாங்க எப்படி நடந்துக்கொள்ளணும் சார்? நல்ல கேள்வி. அதாவது அப்படியான சந்தர்ப்பங்கள்ல புள்ள நாடுது என்ன கவனிக்கோணும் என்றிருந்தால்
அல்லது எந்த பக்கம் உங்களோட கவனத்தை திருப்புங்கன்னு சொல்றால் பிள்ளைக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடம் அங்கே கொடுக்கப்படணும். பிள்ளைக்கு கொடுக்கப்படணும். இப்போ நீங்கள் பிள்ளையை அறிமுகப்படுத்தணும் போனோன்னு, இவர் தான் எங்களோட மகன் அல்லது எங்களோட மகள், எங்களோட செல்லக்குட்டி. நான் ஒரு வேர்டு ஒன்று அடிச்சிருந்தேன், எடுத்துட்டேன். இதில் நான் போட்டிருந்தேன் மை மை இந்த கிஃப்டட் சைல்டுன்னு சொல்லி போட்டிருந்தேன் இந்த பிள்ளைக்கு. அதாவது பிள்ளைகள், நான் சொன்னேன், நான் துரு துரு பிள்ளைகள் இருக்கிற நேரம் பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணுமென்னு சைக்காலஜி சொல்லுது. இந்த ஏடிஹெச்டி பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணுமென்னு சொல்லி, அது பேரண்டிங் ஸ்கில்லுக்குள்ளால வர ஒரு விஷயம். ஸ்கில்ஃபுல்லான பேரண்ட்ஸ் கட்டாயம் இந்த பிள்ளைகளை சமாளித்து கொண்டு போவாங்க. ஸ்கில் குறைஞ்ச பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளோட தடுமாறுவாங்க, அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய சந்தர்ப்பம். அப்போ பிள்ளைகளை உங்களுக்கு அருகாமையில் வச்சிருக்கிறது, பிள்ளைகளுடைய உங்களோட கதைக்கிற நேரம், உங்களோட கம்யூனிகேட் பண்ணுற நேரம், பிள்ளைய உயர்த்தி பிள்ளைய கிட்டவாக்கி பிள்ளைய தட்டி கொடுத்து பிள்ளைகளோட கதைக்கிற விஷயம்ங்கிறது வந்து நீங்கள் பிள்ளையோட ஈடுபாடு காட்டுறீங்க, நீங்கள் பிள்ளையில கவனமாக இருக்கிறீங்க, நீங்கள் பிள்ளைய அருகில் வச்சிருக்கீங்கிறத அது காட்டும். அப்படியான பிள்ளைகள் இப்படியான மேஜர் ப்ராப்ளமுக்கு போக மாட்டாங்க. சார் எஸ் சார் சொல்லுங்க. எங்களோட மகள் வந்து டீனேஜ்ல ஒரு 13 வயசு ஆகுது. அப்ப அவ பிரைமரி டைம் வந்து அவனோட அந்த எஜுகேஷன் வந்து நல்ல ஒரு லெவல்ல தான் இருந்து, நல்ல இன்ட்ரெஸ்டா நாங்களும் இருந்தோம், அவங்களும் இருந்தேன். இப்ப இந்த ஏஜ் மாதிரி அவர் ஸ்கூல் மாதிரி பேசிக்கிறேன். அவர்கிட்ட அந்த ஒழுக்க விஷயங்கள்ல வித்தியாசம் பண்றதுக்கு நான் மேக்சிமம் கைட் பண்ணி கொண்டு தான் நீக்கிறது. ஆனா படிப்பு விஷயம் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்லை. அப்ப அதை நாங்க இப்ப 3 வருஷமா மெதுவா கைட் பண்றேன், ஹேண்டில் பண்றோம். ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த ஸ்டார்ட்க்கு இருந்தா இன்னும் வரீங்க. இப்ப பொண்ணுங்களுக்கு அந்த பேசிக்கான விஷயங்களும் கூட சில நேரம் கிடைக்காதுன்ற ஒரு பயமும் இருக்குது. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல இது என்ன செய்யறது? பொறுமையா இருக்கிறோம், சரியா முடிச்சல. ஆனா அதுக்கான அந்த பிள்ளை வந்து இப்ப பிரைமரியில இருந்து பிள்ளை நல்லா இருந்து செகண்டரி போக்கொள்ள பிள்ளை வீக் ஆகி கொண்டு போகுதுண்டா பல காரணங்கள் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வந்து அப்போ ஒரு விடயத்தில் ஆர்வமின்மை வாரது வந்து அது ஒரு ஆட்டிடியூட்டோட தொடர்பான ஒரு விஷயம், மனப்பாங்கோட தொடர்பான ஒரு விஷயம். ஒரு விடயத்தில் நான் ஏன் ஈடுபாடு காட்டுறேன், ஒரு விடயத்தில் நான் ஏன் இன்வால்வ் ஆகிறேன், ஒரு விடயத்தை நான் ஏன் ரிப்பீட் பண்ணுறேன், அல்லது ஒரு விடயத்தை நான் ரீரீட் பண்ணுறேன் ஏனுங்கிறதுக்கு சைக்காலஜி பல காரணங்களை சொல்லுது. சில நேரம் நீங்கள் பாருங்கள், அதுக்கு தான் நான் வாசிக்கணும்னு ஒன்று சொல்கிற ஒரு புத்தகம் தான் இந்த ஜப்பானில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம், டோட்டோ சான். வாசிச்சிருக்கிறீங்களா நீங்கள்? சாளரங்களின் வழியே ஜன்னல்களின் வழியே ஒரு குழந்தை என்று சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு, வாசிச்சிருக்கிறீங்களா? இலங்கையில் தமிழ் மொழியில் அதை யாக்கூப் சார் மொழிபெயர்த்திருக்கிறார், திக்கோலையை சேர்ந்த யாக்கூப் சார். வாசிச்சிருக்கிறீங்களா? டோட்டோ சான். அது திரைப்படமாக ஆக்கப்பட்டிருக்கு. சாதாரணமாக ஒரு ஃபார்மல் ஸ்கூலுக்கு அந்த பிள்ளை போகிற நேரம் அந்த பிள்ளைக்கு அந்த ஸ்கூல் கவர் அல்ல, அந்த டீச்சர்ஸ் பிள்ளைய கவர் அல்ல, அங்கே இருக்கிற கற்பித்தல் முறைகள் பிள்ளைய கவர் அல்ல. அப்போ பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறதுல விருப்பம் இல்லாமல் இருக்குது, ரைட்? ஆனால் அந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த பெற்றோர் எந்த மாதிரியான ஒரு அதாவது கைவிடப்பட்ட புகையிரத பெட்டிகள் இருக்கின்ற ஒரு பாடசாலைக்கு பிள்ளையை சேர்க்குறாங்க. இங்கே நான் சொன்னது போல் அந்த எப்படி போஸ்ட்மேனாக இருந்த ஒரு பிள்ளை கோலை செட் பண்ணி ஸ்கூலுக்கு முந்தி போகிற மாதிரி அந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு ரயில் பொட்டி பாடசாலை கிடைச்சதுங்கிறது வந்து ஒரு கிஃப்டாக அந்த பிள்ளை பார்க்குது. பிள்ளைக்கு ஸ்கூல் போக வேண்டாமண்டா கூட பிள்ளை ஸ்கூல் போகுது. பிள்ளைக்கு இங்கே இருந்த டீச்சர்ஸ் வந்து அந்த பிள்ளைய எட்டி பார்க்கக்கூடாது, மூவ் பண்ணக்கூடாது, கேட்டுட்டு போகணும்னு சொன்ன நேரம் அந்த பிள்ளைக்கு அந்த பாடசாலை கிடைச்சது. அந்த பிள்ளை எதிர்காலத்தில் ஜப்பான்ட ஒலிபரப்பு கூட்டத்தாமனத்தில் ஒரு ப்ரெசண்டராக அந்த பிள்ளை மாறுது. அது சொல்கிற சம்பவம் தான் அந்த இது. அது என்னென்றால் ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டாக மாறுறதுக்கு பிள்ளைட பியர் குரூப்ஸ் ஒரு காரணமாக இருக்கும். கட்டாயம் 13 பிள்ளை எட்டி பிடிக்குதுன்னு சொன்னால் உளவியலாளர்கள் சொல்லுவார்கள், இந்த பிள்ளைக்கு ஒரு கடினமான 24 மாதங்கள் இருக்கு. ஒரு பிள்ளோட வாழ்க்கை காலத்தில் லைஃப் ஸ்பேனில் கடினமான 24 மாதங்கள் இருக்கு. அதில் அந்த 24 மாதமும் என்னன்னு சொன்னால் உளவியலாளர்கள் சொல்லுவாங்க, அந்த 13-14 வயது காலம்.
அப்ப பிள்ளைகள எங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கும், பிள்ளைய புரிஞ்சு கொள்றதுக்கும் இடையில நிறைய இடர்பாடுகள் வரும். எனவே பிள்ளை படிப்புல வீக்கான மாரி காட்டும், நடத்தையில பிரச்சனையான மாரி காட்டும், இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாரி ஒன்றுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாரி பிள்ளைகள் காட்டும். இந்த வயசுல வராது பிரச்சனை தான். ரைட். ஆலோசனைகள், வழிகாட்டல்கள வெறுக்கும். அப்படியா இருக்கும். அப்ப பிள்ளைய நாங்க மிஸ் பண்ணிடாம பாதுகாக்கணும் இந்த வயசுல. பிள்ளைகளுக்கு நல்ல ஆ நண்பர்கள இந்த வயதுல நீங்க அடையாளப்படுத்தி குடுக்கோணும். இதெல்லாம் அடுத்தது பிள்ளோட இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தக்கூடிய மாரி. இப்ப பொதுவா நான் சொன்னேன் தானே, பிள்ளைக்கு இந்த வயசுல இந்த ஃப்ரீடம பிள்ளை எதிர்பார்க்கும். எல்லாத்துலயும் வந்து பிள்ளை ஃப்ரீடம் எதிர்பார்க்கும். ஒரு சுதந்திரமான ஒரு நிலையை எதிர்பார்க்கும். எங்க கட்டுப்பாடுகள், மட்டுப்பாடுகள் இருக்கோ அந்த இடத்த விட்டு பிள்ளை எஸ்கேப் ஆகத்தான் பார்க்கும். அப்ப பிள்ளை வந்து ஃபீல் பண்ணணும், நான் இந்த இடத்துல ஃப்ரீடமா இருக்கிறேன். எனக்கு இங்க ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் ஒன்று இருக்குங்கிறத நான் பிள்ளை ஃபீல் பண்ணுமாக இருந்தா பிள்ளை அங்க அச்சப்படாம அல்லது இன்ட்ரெஸ்டோட இருக்க பார்க்கும். எனவே அந்த பிள்ளையோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க அப்படி ஏற்பாடுகளை செய்தது நல்லது. ஓகே. சார் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சார் நீங்க ஒரு ஒரு அறிஞர்ன முக்கியமான கருத்தொன்று சொன்னீங்க. ஒரு குழந்தை 3 வயசாகிற நேரத்துல ம். அவர நோட் பண்ற நேரம் தீர்மானிச்சு கொள்ளையிலும் இவர் என்னவாக எஸ் மாறப் போறாருன்னு சொல்லி. அது எஸ் சம்பந்தமா கொஞ்சம் அதை எப்படி கண்டுபிடிக்கிற அல்லது அது சம்பந்தமா ஒரு அதுக்கு மேலதிக விளக்கம் அதுக்கு பிரைமரி டெஸ்டாக, அதாவது இந்த செகண்டரி பிள்ளைகளை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு, என்ன இன்டெலிஜென்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு அவர் ஒரு கொஸ்டினை வச்சிருக்கார். நீங்க அதை நீங்க இப்போ முந்தி நாங்கள் ஹார்ட் காப்பி கொடுக்குறது, இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர்லேயே செய்து பார்க்கலாம். www.lankaeducator.lk www நான் இங்கே செக் பண்ணி விடுறேன். ஓகே நீங்கள் சார். லங்கா lankaeducator.lk ஓகே. .lk அது என்ஐட வெப்சைட். அது அந்த நீங்கள் அந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா என்ஐக்கு தான் போகும். அதில் இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ட் சொல்லி நுண்ணறிவு சோதனை என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பகுதியில் நீங்கள் போகலாம். போனீங்கள் என்றால் அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்கும். இந்த கரிய கீ டெஸ்ட், கரிய இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் எல்லாம் அதுக்குள்ளே வரும். அதில் நீங்கள் போய் இந்த நான் நினைக்கிற மாதிரி ஒரு 8ஆம் ஆண்டுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை, டீனேஜுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை, உட்பட்ட பிள்ளைகளை பார்க்கறதுக்கான அந்த டெஸ்ட் பேப்பர் தான் அது அதில் இருக்குது. அல்லது நீங்கள் சாதாரண அது தமிழில், ஆங்கிலத்தில், சிங்களத்தில் முடியும். 3 மொழிகள்லையும் இருக்குது. உங்களுக்கு தேவையான மொழியில் நீங்கள் அதை கிளிக் பண்ணி செய்து பார்க்கலாம். ஆனால் நான் சொன்னதை போல் 3 வயசில் பிள்ளைகளை பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் அதில் பெற்றுக்கொள்ளல, அதை நீங்கள் புறம்பாகத்தான் பெற்றுக்கொள்ளணும். அது வளர்ச்சி அடைந்த மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற ஒரு ஆப்ஷன். அது வேறையாக அதுக்கான தரப்படுத்தல் படிவங்கள் இருக்குது. 3 வயசு பிள்ளைகளை பார்க்க வேண்டிய சில விஷயங்களுக்கு அதை பார்க்குற நேரம் பிள்ளை என்ன துறை சார்ந்து நாங்கள் பிள்ளையை ஈடுபடுத்தலாம் ங்கிறத நாங்கள் அதில் இன்னும் காணலாம். அது 7ஆக இருந்த நுண்ணறிவு வந்து இப்போ 11ஆக மாறி இருக்கு. நிறைய டெவலப் ஆகிருக்கு. இப்போ இதில் இந்த என்ஐட வெப்சைட்டில் இருக்கிறது வந்து 7 தான் இருக்குது. 7 தான் பார்க்கலாம். இப்போ நெச்சுரலிஸ்டிக், அதே மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எல்லாம் வந்து அதில் வந்திருக்க மாட்டாது. இமோஷனல் இன்டெலிஜென்ட்லாம் அதில் இல்லை. சரி சார். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இது அஸ்ஸலாமு சொல்லுங்க. அலைக்கும். வலைக்கும் சலாம். நாங்க வந்து இப்ப புள்ளகளை வந்து ஒரு 11 வயசு பிந்தி ஒரு 12 வயசு அப்படி ஆக்குல சிலவங்க வந்து வெளியில போர்டாக்கி இல்லைன்னா இந்த மதரசா அப்படியெல்லாம் வந்து வரிச்ச போட்டு அது வந்து புள்ளாருக்கு நல்லமா எப்படின்னு சொல்லலுமா? வெரி ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங் கொஷனை கேட்குறீங்க. இதில் நான் ஆன்சர் பண்ணக்குள்ள சில நேரம் அவரவர்களுக்கு வாய்ப்பு மாறி எடுத்துக்கொள்றது. நான் சொல்கிற பேசிக்கான சைக்காலஜியை சொல்கிறேன். சரிதானே? பேசிக்கான சைக்காலஜியை சொல்கிறேன். பிள்ளை வாழ்கிறதுக்கு பொருத்தமான இடம் வீடு தான். பிள்ளை வாழ்கிறதுக்கு பொருத்தமான இடம் வீடு. ரைட். வீடும் அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெற்றோர்களும் தான் பிள்ளை வாழ்கிறதுக்கு பொருத்தமான இடம். பிள்ளை வளர்கிறதுக்கும் பிள்ளையோட டெவலப் ஆகிறதுக்கும் பொருத்தமானது அந்த வீடும் அந்த பெற்றோரும் தான். ஆனால் அந்த லாஸ்ட் ரிசோர்ட்ன்னு சொல்கிறோம். அதாவது பிள்ளை இதை விட இந்த சூழலுக்கு மாற்றப்பட்டால், அது நீங்கள் மதரசான்னு எடுத்துக்கொள்ளலாம், ஹோம் என்று எடுத்துக்கொள்ளலாம், போர்டிங் என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது எப்படியோ ஹாஸ்டல் என்று எடுத்துக்கொள்ளலாம். எது என்றாலும் ரைட், எது என்றாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பிள்ளைக்கு ஒரு
அஹ், இந்த இந்த இடத்தை விட்டால் பிள்ளைய நாங்க அந்த சர்வைவ் பண்றது கஷ்டம் இருந்தால் நாங்க அதுக்கு பொருத்தமான ஒரு இடத்துக்கு பிள்ளைய மூவ் பண்ணலாம். ஆனால் பிள்ளைய இந்த ஹாஸ்டலைஸ் பண்ற நேரம் பிள்ளைகளுக்குள்ள நிறைய விஷயங்கள் பிள்ளைகளுக்குள்ள மாற்றங்கள் வரும். பிள்ளையோட நடத்தையில், பிள்ளையோட உணர்வுகளில் மாற்றங்கள் வரும். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்குள்ள அதை டெடிகேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி பிள்ளைகளுக்குள்ள இருக்க மாட்டாது. இப்போ சில நேரம் இந்த ஹிஃபுல் மதர்சாக்கள்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஓரியன்டேஷனில் இந்த மாதிரியான இந்த ஹோம் சிக் சம்மந்தமாக என்ன கவுன்சிலிங் செய்ய சொல்லுவாங்க. நான் அந்த நேரம் அந்த பிள்ளைகளோட ஈடுபடுற நேரம், ஒர்க் பண்ணுற நேரம் நிறைய விஷயங்களை பார்க்குறேன். ரைட். எனவே பிள்ளைகள வளர்ச்சிக்கும் பிள்ளைகள விருத்திக்கும் மிக பொருத்தமான இடம் வீடும் அந்த பிள்ளைகள பெற்றோரும் தான். அதான் முக்கியம், அதுதான் தேவை. அது இல்லாமல் பிள்ளையோட நிலைமைகளை பொறுத்து நாங்கள் அந்த மேலதிகமான மற்ற ஏற்பாடுகளை நாங்கள் யோசிக்கலாம். சார், இன்னொன்று இன்றைக்கு மகள் ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன். கிளாஸ்ல வந்து புள்ளால் வந்து ஒதுக்குறான். என்னண்டா இப்ப என்னமாலும் கொண்டு போனேன்டா வந்து மொச்சுக்கிறான். புதுசா என்னமாலும் மெடிசன் போனேன்டா வாரான். மற்றபடி அவங்க சேர்ந்துக்கிறான். அந்த அப்படி ஒரு விஷயமாலும் சொல்லிருப்பேன். அதை வந்து அவக்கு நான் கையாளுறதுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறேன். இப்ப அந்த சூழ்நிலைய அதை எப்படி சொல்லி இதுல இந்த கேங்கிங்னு சொல்ற, அதாவது இந்த பிள்ளைகள் வந்து குழுக்களாக மாறுற ஒரு வயசு இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த டீனேஜ் அப் பண்ற நேரம் பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, தண்ட ஒத்த இயல்பு தண்ட ஒத்த தேவையோ அல்ல ஒத்த ஆர்வம் உள்ள பிள்ளைகளோட கேங் ஆயிடுவாங்க. பிள்ளை கேங்கிங் மென்டாலிட்டி. 9 வயசா? 9 வயசுண்டா 4ஆம் ஆண்டு. இப்போ பிள்ளைகள் சாப்பிட்ற நேரம் பிள்ளைகள் அப்படி மாறுவாங்க, சேருவாங்க. இப்போ இதில் பாதிக்கப்படுற பிள்ளைகள் ஆறுன்னு சொன்னேன், அதை சொல்கிறேன் நான். மற்ற பிள்ளைகள் செவ்வாய் பண்ணி கொள்வாங்க. அந்த ஏஜில் பாதிக்கப்படுவாங்க ஆறான்னு சொன்னால் அந்த தரத்தில் வர வேண்டிய முதிர்ச்சி இல்லாத பிள்ளைகள் அல்லது அந்த 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 கிளாஸ் ரூமில் இருக்கிற பிள்ளைகளோட இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிற அந்த வளர்ச்சி அல்லது அந்த ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு தெரியும். இப்போ அதை பிள்ளைகள் இப்போ பார்ப்பாங்க. ரைட். பிள்ளைகளை இப்போ அதை பார்ப்பாங்க. உங்களோட வாப்பா என்ன செய்கிற, எங்களோட வாப்பா டீச்சர், உங்களோட வாப்பா மரக்கறி வியாபாரம் செய்கிற என்னென்னலாம் இப்போ பிள்ளைகள் என்ன செய்வாங்கள்டா தண்ட பேரண்ட்ஸை ஒப்பிட்டு பார்க்குற கம்பேர் பண்ணுவாங்க. நீங்கள் வசதி, நாங்கள் வசதி இல்லை, எங்களுக்கு வாகனம் இருக்கு, உங்களுக்கு வாகனம் இல்லை, நாங்கள் ஓட்டோவில் வார, நீங்கள் நடந்து வார. இப்போ பிள்ளைகள் வந்து இந்த 9 வயசில் இந்த பிள்ளைகள் வந்து இப்படி கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இந்த கொண்டு வர சாப்பாட்டை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. புக்ஸுக்கு கவர் பண்ணியிருக்கிறது அல்லது புக்ஸோட நேர்த்தி கொண்டு வர பேக்கெல்லாம் பிள்ளைகள் இப்போ இந்த நீங்கள் சொல்கிற வயசில் இது பிள்ளைகள் வளர வளர பிள்ளைகள் பார்க்குற வீதங்கள் வேறு. ரைட். இப்போ வளர்ச்சி அடைந்தாக்கள்கிட்ட மாப்பிள்ளை ஒப்பிட்டு பார்க்குற பெண் அந்த மனைவி ஒப்பிட்டு பார்க்குற மாதிரி பிள்ளைகள் தங்க போட்டு போகிற ஷூவை, தங்களோட பேக்கை, தங்களோட ஓட்ட போட்டில் இப்படி என்ன செய்வாங்க என்றால் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. தண்ட புள்ளிகளில் எடுக்கிற இந்த அதாவது இந்த மார்க்ஸை பேஸ் பண்ணி பார்ப்பாங்க, ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இந்த நிலைமை வரும். அப்போ பிள்ளைகளுக்குள்ளே நாங்கள் கவனமாக இருக்கணும். இது ஒரு பிள்ளைகளுக்குள்ள ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம். பிள்ளை சர்வைவ் பண்ண கஷ்டப்படுற ஒரு விஷயம்தான் நீங்கள் சொல்கிற விஷயம். ஏன்னா பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு ஏலான்னு சொல்லும். ஏனண்டா என்ன பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறாங்கல்ல, அங்கீகரிக்காங்கல்ல, என்ன தட்டி கழிக்காங்க என்று சொல்லும் பிள்ளை. அப்போ பிள்ளைய நீங்கள் கவனமாக, அதாவது எல்லா நிலைகளும் உண்டு என்கிறத பிள்ளைக்கு நாங்கள் உணர வைக்கிறதுல தான் இதில் வெற்றி இருக்கு. எல்லாரும் சமனாக இயலாதே, எல்லா பிள்ளைகளும் அப்பா அம்மாரும் டாக்டர் ஆக இயலாதே, எல்லா பிள்ளைகளும் அப்பா அம்மாரும் வாகனத்தில் கொண்டு போய் பிள்ளைய விட இயலாது. சமூகத்தில் இப்படியான பல தரப்பட்டாக்கள் இருக்கிறது தான் சமூகம்ங்கிறத நீங்கள் பிள்ளைக்கு ரீஎம்பத்தைஸ் பண்ணணும். அதுக்கான பல நுட்பங்களை சொல்லுது உளவியல். பிள்ளைக்கு அதை எப்படி ஊட்டுறன்னு. எல்லா நிலையில் இருக்கிறாக்களும் இருப்பாங்க, எல்லா ஒன்றும் இல்லையே, எல்லாம் ஒன்று அல்ல, எல்லாம் ஒன்றை போல் இருக்காதேங்கிறத பிள்ளைக்கு நீங்கள் அந்த அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைக்கு கொடுக்க வேண்டி இருக்கும்.
இவன் நல்லா படிக்கிற மாஷா அல்லாஹ். குட். நல்லா இந்த வகுப்புல ம் மார்க்ஸ் எல்லாம். ஆனா அந்த ம் செல்வா வந்து சந்தர்ப்பத்துக்கு சேர்ந்து கொள்ள வாரேன் அப்படின்னு ம் சொல்லுவான். ம் ம் ஜஸாக்கல்லாஹ் சார். பாரக்கல்லாஹ் ஃபிக். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். சார், இப்ப பொதுவா பாடசாலையில வந்து இப்ப நாங்க கற்றல் விஷயத்துக்கு மொத்தமா ஒரு பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு பங்களிப்பு கொடுக்கலுமோ அந்த அளவுக்கு பங்களிப்பு கொடுத்து நாங்க கொடுத்ததுக்கு பிறகு அந்த புள்ள பரீட்சை காலங்கள்ல புள்ள போயிட்டு பரீட்சை எழுதினதுக்கு பின்னால அவங்க நினைச்ச அந்த புள்ளி அடையாத பட்சத்துல மனக்குழப்பங்கள் உருவாகுது. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல பேரண்ட்ஸும் மனக்குழப்பத்துக்கு உண்டான பட்சத்துல அந்த புள்ளிக்கு எப்படியான ஆறுதலை எங்களுக்கு கொடுக்க முடியும்? அதாவது நான் பேசிக்கா சொல்ற ஒரு விஷயம் என்னென்றால், புள்ளிகளை கொண்டு பிள்ளைகளை மதிப்பீடு செய்யாதீர்கள் என்று நான் சொல்றது. இதுல பிள்ளைகளுக்கு, அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும், வளர்ந்த ஃபின்லாந்து போன்ற நாடுகளில் வந்து கிரேட் 7 வரைக்கும் பிள்ளைக்கு எந்த பாடத்தில் எத்தனை புள்ளி எடுத்தேன்னு சொல்ல மாட்டாங்க, வகுப்பில் சொல்ல மாட்டாங்க. இப்போ என்கிட்ட நான் ஒரு பாடசாலைக்கு ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு போன நேரம் அந்த பிள்ளைகள் என்கிட்ட சொன்ன ஒரு ரிக்வஸ்ட் என்னண்டா, சார் எங்களோட டீச்சர்ஸுக்கு நீங்கள் சொல்லுங்கள், எங்களோட இந்த டேர்ம் மார்க்ஸில் அந்த யூனிட் மார்க்ஸில் வாட்ஸ்அப்பில் பேரண்ட்ஸ் குரூப்பில் போட வேணாமன்னு சொல்லுங்கள். ஏன்னா எங்களோட அம்மாமார் அப்பாமார் அதை பார்க்குறாங்க, பார்த்துட்டு பாரு அந்த பிள்ளைக்கு எத்தனை மார்க்ஸ், இந்த பிள்ளைக்கு இத்தனை மார்க்ஸ், நீ என்ன மார்க்ஸ் எடுத்துக்கான்னு கேட்குறாங்க. இப்போ அவசரப்படையிலாதானே சார்ன்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து நீங்கள் கேட்குற வந்து ஒரு ப்ரைமரி லெவலில் பிள்ளைகளை ஒப்பிட்டு பார்க்குறது. அதால் பிள்ளைகள் மன சோர்வுக்குள்ளாகிறது அல்லது மன அழுத்தத்துக்குள்ளாகிறங்கிறது இயல்பான ஒரு விஷயம். அதால் நான் சொல்கிறது என்னென்னா, பிள்ளைகள் கொண்டு வர மார்க்ஸை பேஸ் பண்ணி பிள்ளையிட அன்பை, பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய மெத்தட்ஸுகளை நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது ஒன்று பேரண்ட்ஸ். அதே மாதிரி அந்த பிள்ளைக்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்களும் பிள்ளையோட மார்க்ஸை பேஸ் பண்ணி கட்டித்தனத்துக்கு மாற்றமான பிள்ளைன்னு நாங்கள் பிள்ளைய டிவைட் பண்ணக்கூடாது என்று நான் சொல்ல. இது டீச்சர்ஸ் இதை விளங்கி கொள்றதில்ல, பெரும்பாலான டீச்சர்ஸ் வந்து இதை விளங்கி கொள்றது இல்லை. இந்த பிள்ளைகளில் எல்லா பிள்ளைகளுக்கிட்ட இருக்கிற திறமையையும் கண்டறியறதுக்கான ஒரு பாடத்திட்டம் எங்களோட கரிக்குலமில் இல்லை. ரைட். உண்மையாக கற்றலுங்கிறது வாழ்க்கைக்கான கற்றலாக இருக்கணும். ரைட். இப்போ எங்களோட பிள்ளைகள் சிலபஸ் வைஸ் அல்ல சப்ஜெக்ட் வைஸ் நல்ல புள்ளிகளை போடுறாங்க, ஆனால் வாழ்க்கையில் தோற்று போகிறாங்க. ரைட். இதுக்கு பல உதாரணங்களை நான் சொல்லலாம், நான் சொல்ல இல்லாத அதை நான் கிரிட்டிசைஸ் பண்ண இல்லை. நான் என்ன சொல்கிறேன்டா, எங்களோட கிட்ஸுகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் என்னென்னா, புள்ளிகளை வச்சு நான் அம்மாவோ அப்பாவோன்னு நான் மதிப்பீடு செய்யலை. நீ திறமையான பிள்ளை, எனக்கு தெரியும், உனக்குள்ள நிறைய ஆற்றல்கள் ஸ்கில்ஸ்கள் இருக்குது. ரைட். அது புள்ளி ஜஸ்ட் அது ஒரு நம்பர்ஸ் தான். அண்டத்தை நீங்கள் சொல்லி வளர்த்தீங்கன்னா டீச்சர்ஸும் அப்படி செய்வாங்கள் என்றால் பிள்ளைகள் எங்கேயும் இருக்கும் படிப்பில். ரைட். அந்த ஒரு மனோநிலையை பிள்ளைகளுக்குள்ள நாங்கள் ஏற்படுத்துறதால தான் பிள்ளைகள் தொடர்ந்தும் கைவிடப்பட்ட பிள்ளைகளாக இருக்கு. ரைட். கல்வியில் ஆர்வம் இல்லாத பிள்ளைகளாக போகுது. ரைட். அப்படி இல்லாமல் ஜஸ்ட் அது ஒரு நம்பர் என்ற அடிப்படையில் வச்சுக்கொண்டு பிள்ளைக்குள்ளே இருக்கிற ஏனைய ஆற்றல்களை ஸ்கில்களை நீங்கள் கொடுத்து பாருங்கள், பிள்ளை நாங்கள் பிள்ளைய மேலே முன்னேற்றலாம். நான் நினைக்கிறேன் எங்களோட டைம் கூடிக்கொண்டு போகுது. 9:45 இன்ஷாஅல்லாஹ் நாங்கள் முடிச்சு கொள்வோம். நீங்கள் மேலதிகமான கேள்விகள் அல்லது மேலதிகமான ஆலோசனைகளை பெறணும் என்றால் என்னோட தனிப்பட்ட ரீதியாக தொடர்பு கொண்டு அவங்களோட தேவையான ஆலோசனைகளை வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த எங்களுடைய இந்த அமைப்பினருக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறி பங்கு பெற்றனர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் நன்றியை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைசலாம். தேங்க்யூ மனோசன். ஆகிறேன் இந்த துறையில் ஆழமான அறிவும் அனுபவம் உங்களோட ஸ்பீச்ல இருந்து வெளியே வந்துச்சு. பெற்றோர் கண்டிப்பாக இதில் நிறைய பிரயோசனம் எடுத்திருப்பாங்க. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. ஸோ நினைக்கிறேன் உங்களை தனிப்பட்ட முறையில் நிறைய தொந்தரவு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த செய்தியோடு நாங்கள் விடை பெறுறோம். நாளைக்கும் இதே போல் நாங்கள் சரியாக 8 o'clock 8 மணிக்கு சந்திக்கிறோம். மற்ற முறை உங்களுக்கு நன்றி. உங்களுடைய இந்த தொழில்துறையில் இன்னும் நீங்கள் தேர்ச்சி பெற வேணும், நிறைய மக்களுக்கு பிரயோசனம் அளிக்கணும்னு சொல்லி கேட்டு விடை பெற நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட்.
வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார் உங்களோட ஃபோன் நம்பர் ப்ளீஸ். இந்த ஃபோன் நம்பர் வந்து நோட் 7776036037. நான் டைப் பண்ணி விடுறேன். ஜஸாக்கல்லாஹ். பரக்கல்லாஹு ஃபீக்கும்.